பூவன் மீடியா நண்பர்களெல்லாம் இனிமையான வணக்கம். இன்றைய தினம் அரசியல் பழகு நிகழ்ச்சியில் வந்து நாங்கள் டக்ளஸ் தேவானந்த் அவர்களை இணைஞ்சிருக்கிறோம். அவர்களுக்கு நீங்கள் தந்த கேள்விகளை வந்து நாங்கள் அவர்கிட்ட கேட்க போகிறோம், அவர்கிட்ட பதில்களை எதிர்பார்க்க போகிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். நிகழ்ச்சிக்கு போவோம். அரசியல் பழகிடவா, அடிமையை ஒழித்திடவா, அரசியல் பழகிடவா, அனைத்தையும் அறிந்திடவா. இதுவரை தெரியாத பல கதைகளை நீ கேடு, மனதினில் தெளிவோடு உன் வாக்கினை நீ போடு. வரைமுறை கிடையாது உன் திவிரினை நிலை நாட்டு, தலைமுறை சரியாக நட்டலைகளை நீ காட்டு. இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ரெண்டு முக்கியமான விஷயங்களை நாங்கள் பொதுவாக பார்க்குறோம். இப்போ எல்லாமே இளைஞர்கள் பார்க்க போயினோம், இளைஞர்கள் கேட்ட கேள்விகள். இப்போ இதில் வந்து நாங்கள் எல்லா வேட்பாளர்கிட்டையும் சொல்கிற விஷயம், இதில் எங்களோட கேள்விகளில் எந்த ஒரு தனி மனித தாக்குதலும் இருக்காது, பெரும்பாலும் இருக்காது. அதே நேரத்தில் வந்து ஒப்பீடுகளும் இருக்காது. இப்போ அவர் இப்படி இவர் அப்படி என்ற ஒப்பீடுகளையும் நாங்கள் குறைச்சி கொள்ள விரும்புகிறோம். அந்த வகையில் அந்த கேள்விகள்கிட்ட போவோம். எனக்கான கொள்கைகள் இவைதான் என கூறும் உங்களின் பதில்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. அவை மாற்றுக்கருத்தாக இருந்தாலும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தாலே போதுமானது. உங்களுடைய கொள்கைகளை விளங்கப்படுத்தி சொல்லி கற்றுக்கணும். இதில் முதல்ல ஒப்பீடு சம்பந்தமான ஒரு கருத்தை சொல்லியிருந்தீர்கள். அரசியலை பொறுத்தவரை மாத்திரமல்ல, எந்த விடயத்திலேயும் ஒரு ஒப்பீடுன்றது அவசியம் என்று நான் கருதுகின்றேன். அடுத்தது கட்சியினுடைய கொள்கை என்ற வகையில், அதாவது இந்த மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்பதும் அதை அடையிறதுக்கான ஒரு மாற்று கொள்கை, ஒரு மாற்று வேலை திட்டத்தோட எங்களுடைய செயல்பாடுகள் இருக்கின்றது. உதாரணத்துக்கு 1978 ஆண்டு 1978 ஆண்டு நான் பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தில் பயிற்சி பெற போன நேரத்தில் எனக்கு அந்த போராட்ட முறைமைகளை பார்த்தபோது அது வெற்றியளிக்காது, அது அழிவுகளைத்தான் கொண்டு வரும் என்று சொல்லி அப்போ என்னுடைய மனதில் ஒரு பதிவு இருந்தது. அப்போ திருப்பி இலங்கைக்கு வரைக்குள்ள எங்களோட போராட்டத்தை மாற்றி அமைக்க வேணுமென்றான் வந்தேன். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக என்னால் அதை முடிய இல்லை. ஆனால் பிறகு திரும்பி 86 மே இந்தியாவுக்கு போய் 90 மேல தான் வந்தேன். அப்போ இங்கே வருகின்ற பொழுது ஒரு மாற்று கொள்கை, ஒரு மாற்று வேலை திட்டத்தோடு தான் வந்தேன். இன்றைக்கு மக்கள் அதை உணர்ந்திருக்கிறதாக தெரியுது. அதாவது இப்போ மாற்று கருத்து இல்லை மாற்று கொள்கை அல்லது வேலை திட்டம் என்பதை நான் என்ன மாதிரி சொல்லுகின்றேன் என்றால், மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்றது தான் எங்களுடைய அரசியல் இலக்கு. அரசியல் இலக்கை நாங்கள் எவ்வாறு அடைய போகின்றோம், அதாவது நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கூடாக, தேர்தல் அரசியலுக்கூடாகத்தான் இந்த பிரச்சனைகளை தீர்க்கலாம் என்று தான் நாங்கள் அண்டையிலேருந்து, அதாவது இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு பிறகு இந்த கருத்தை தான் நாங்கள் முன்வச்சு வந்த நாங்கள். இன்றைக்கு வரலாறு அதை நிரூபிச்சிருக்குது. நாங்கள் அன்றைக்கு சொன்னது தான் நடந்து முடிஞ்சிருக்குது. நாங்கள் சொல்லிக்கொண்டு வர்றது தான் நடந்து கொண்டு இருக்குது. நாங்கள் இனி எங்களுடைய மக்களுடைய நலன்களை கருத்தில் கொண்டு எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆனால் அதுக்கு எனக்கு மக்களுடைய பங்களிப்பு அல்லது மக்கள் அதிக அளவில் எங்களோடு சேர்ந்து பயணிக்க வேணும் என்று நினைக்கிறேன்.
மற்றது இந்த இணக்க அரசியல். இணக்க அரசியல் என்றது சரணாகதி அரசியலோ அல்ல அடிமைத்தனமான அரசியலோ அல்ல. நாங்களாக இருந்து கொண்டு மக்களுடைய தளங்கள், எங்களுடைய மக்களுடைய அரசியல் தளங்களில் இருந்து கொண்டு இந்த ஆடுற மாட்டை ஆடி கறக்க வேணும், பாடுற மாட்டை பாடி கறக்க வேணும் என்று சொல்வது போல நாங்களாக இருந்து கொண்டு எங்களுடைய அரசியல் தளத்தில் இருந்து கொண்டு நடந்து கொள்வது. மற்ற பொறிமுறை என்று நான் அடிக்கடி சொல்வது இணக்க அரசியல். ஏற்கனவே நான் அதை பற்றி சொல்லிவிட்டேன். இணக்க அரசியலும் எங்களுடைய ஒரு பொறிமுறை. மற்ற தேசிய நல்லிணக்கம். தேசிய நல்லிணக்கத்தில் நாங்கள் வெல்லாத வகையில், அதாவது தேசிய நல்லிணக்கத்தை நாங்கள் தீவிரமாக முன்னெடுக்காத வகையில் எங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாது என்றும் நான் நினைக்கிறேன். மற்றது இந்த 74ஆம் ஆண்டிலிருந்து சர்வதேச சமூகத்திற்கு அல்லது உலக நாடுகளுக்கு அல்லது ஐக்கிய நாடுகள் சபைக்கு தமிழ் மக்களுடைய அந்த ஒற்றுமையை ஐக்கியத்தை காட்ட வேணும் என்று தான் 94ஆம் ஆண்டிலேருந்து சொல்லி வந்தார்கள். மக்களும் நம்பி அதற்கு பெருமளவில் வாக்களித்து வந்தார்கள். ஆனால் உண்மையாக அது ஒரு பொய்யான, அதாவது ஒரு மக்களை உசுப்பேற்றுற சூடேற்றுற ஒரு கோஷமே ஒழிய மக்களுடைய பிரச்சனைக்கான ஒரு கோஷமாகவோ இல்லைன்னா மக்களுடைய பிரச்சனையை தீர்கின்ற வகையில் அணுகிற ஒரு கோஷம் அல்ல. எங்களை பொறுத்த வகையில் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்கின்ற வகையில் அணுகுகின்றது தான் எங்களுடைய அணுகுமுறையில் அதுவும் உண்டு. அப்போ எங்களை மக்கள் வதப்படைக்கில் சர்வதேசம் எங்கள்கிட்ட வரையில்லை, எங்களை பாதுகாக்க வரையில்லை. அதே நேரத்தில் கிடைச்ச சந்தர்ப்பங்களையும் கடந்த காலத்தில் கிடைச்ச சந்தர்ப்பங்களையும் நாங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளேன். ஆனபடினால் வருங்காலங்களில் மக்கள் இந்த வேறுபாடுகளையும் யதார்த்தங்களையும் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அவங்களோட கொள்கைன்னு சொல்லிக்கல. இப்போ நாங்கள் சுமந்திரன் அவர்களோட ஒரு பேட்டி எடுத்து நாங்கள் அவர் சமஷ்டியை விளங்கப்படுத்தினார். அப்போ நான் கேட்டேன், இப்போ அதுவும் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி மாதிரி தான் இருக்குது என்று கேட்டேன். இப்போ அவர் விளங்கப்படுத்தினதை பார்க்க இந்த கோஷம் சரியாக இருந்தது. அப்போ அவர் சொன்னது மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சின்றது வெறும் கோஷம் மட்டுமே, அதுக்கான அடிப்படைகளை தெளிவாக சொல்லலைன்ற மாதிரியான கருத்தை அவர் தெரிவிச்சிருந்தார். இங்கேயும் நாங்கள் ஒரு ஒப்பீட்டளவில் பார்க்க வேண்டி இருக்குது. உங்களோட கேள்வியும் அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்குது. நான் என்னத்தை சொல்ல வரேன்னு சொன்னால், ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தங்களுக்குண்ட கருத்துக்களை கோஷங்களை வச்சிருக்கணும். நான் முதல்ல சொன்னது போல் அவர்கள் தீரா பிரச்சனையாக வச்சிருக்கிறது தான் முயற்சிக்கின்றார்கள், அணுகுகின்றார்கள். ஆனால் என்னுடைய இது பிரச்சனையை தீருகின்ற வகையில் பிரச்சனைகளை அணுகிறது தான் எனக்கும் அவைகளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்களில் அதுவும் உண்டு. மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்றதை இன்னொரு அரசியல் கட்சி தலைவர் கூட ஒரு தொலைக்காட்சி பேட்டி ஒன்றில் அவர் சொல்லியிருந்தார். அதாவது தங்களுடைய இலக்கு இரு தேசம் ஒரு நாடு என்று சொன்னது. மற்ற அதுக்கு மேலே சொல்லிக்கல சமஷ்டி என்றும், சமஷ்டிக்கான விளக்கத்தை மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்று அவர் அதை சொல்லியிருந்தார். அப்போ இதில் எல்லா கட்சிகளும் முன் வச்சிருக்கிற கோஷங்கள், இபிடிபியை தவிர முன் வச்சிருக்கிற கோஷங்கள் இதுவரையில் அது வெண்டதாகவோ அல்லது வெற்றியை நோக்கி போவதாகவோ தெரியவில்லை. அது எல்லா இதுகளையும் பார்த்தார். அதாவது இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஏற்பட்ட பொழுது நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள எல்லாரும் பிரபாகரன் உள்ளடங்களாக எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்கிறதுக்கு ஒவ்வொரு காரணங்கள் இருக்கலாம். பிரபாகரன் அதிலேருந்து விடுபட்டு போயிட்டார். ஆனால் மற்றாக்கள் அதை ஏற்ற மாதிரியும் ஏற்காத மாதிரியும் தான் அவர்களுடைய செயல்பாடு. எங்களை பொறுத்த வகையில், இபிடிபியை பொறுத்த வகையில்
அது வீண கட்சியை பொறுத்த வகையில் அவைகள் அதுதான் ஒரு சிறந்த ஆரம்பமாக இருக்க முடியும். ஆனால் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குறைபாடு என்னென்று சொன்னால் போதிய மக்கள் பலம் அல்லது போதிய இந்த மக்களுடைய வாக்கு பலம் எங்களுக்கு இல்லாதது. நினைக்கிறேன் இந்த முறை மக்கள் அதை உணர்ந்து வரதாக நினைக்கிறேன். இந்த முறை எங்களுக்கு கிடைக்கும். அப்போ எங்களுடைய மாற்று கொள்கை, மாற்று கருத்து மற்றும் அதை நோக்கின வேலை திட்டம் அல்லது வென்றெடுக்கிற பொறிமுறைகள் அது வரலாற்றில் பதியப்பட்டிருக்குது. எது அதாவது நான் இந்த ஒரு இன்றைய முன்னாள் ஜனாதிபதியும் இன்றைய பிரதமரும் திரு கௌரவ மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய 50 வருட அரசியல் வாழ்க்கை தொடர்பாக இரட்டையும் அந்த கருத்து கேட்டவர். அப்போ அந்த கருத்து கேட்கல நான் அதில் ஒரு சொன்ன கருத்து, அதாவது யாராவது கடும் போக்கோடு அவரை அணுகினால் அவரின் கடும் போக்காளராகவும், தேசிய நல்லிணக்கத்தோடு அணுகினால் அவரின் தேசிய நல்லிணக்கவாதியாக நடந்து கொள்ளுவார். அப்போ இந்த அனுபவம் எனக்கும் பிரபாரனுக்கும் எனக்கும் இருந்தது அல்ல இருக்கிறது என்றதை நான் வெளிப்படுத்தி இருந்தேன். அப்போ என்னுடைய அந்த கருத்தை வரலாறு அதை பதிஞ்சிருக்குது. நான் சொன்ன கருத்து சரியானது என்றதை வரலாறு பதிஞ்சிருக்குது. அதை நீங்களும் உணர்ந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். போராட்ட கால ஆரம்பகால உறுப்பினர்களில் ஒருவர் நீங்கள். எப்படியும் உயிரை பணயம் வைத்துத்தான் இன்ன விடுதலைக்காக ஆயுதம் ஏந்திருப்பீர்கள். குழுக்களுக்கு இடையிலான மோதலை காரணம் சொல்லி கொள்கைகளுக்கு எதிராக எதிரியின் கூடாரத்தில் சரணடைந்த நோக்கம் என்னென்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. எது எதிரி என்று எதிரி என்று அவர்கள் சொல்லுகின்றார்களோ எனக்கு தெரியாது. நான் ஆரம்பத்தில் சொல்ல வழிகிட்டேன். நான் அதாவது நாங்கள் ஆயுத போராட்டத்துக்குள்ளால் தான் பிரச்சனைகளை தீர்க்கலாம் என்று நாங்கள் வழிகிட்டது. ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த போராட்டம் பலவீனப்பட்டு திசை திரும்பிட்டது. அதால் தான் நாங்கள் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்ட நாங்கள். அப்போ எங்களுடைய நிலப்பாடு சரியென்றது தான் வரலாறு நிரூபித்து வந்திருக்குது. அதில் எந்த மாற்றமும் இல்லை என்று நினைக்கின்றேன். அதாவது இயக்கங்களுக்கு இடையில் ஏற்பட்ட பிரச்சனைகளை தீர்த்து கொண்ட முறைமைகள், சகோதர படுகொலை, மற்றது இயக்கங்களுக்கு உள்ளுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை தீர்த்து கொண்ட முறைமை, வன்முறைக்கூடாக, சகோதர படுகொலைகளுக்கூடாக, வன்முறைகளுக்கூடாக தீர்த்து கொண்ட முறைமைகள் காரணமாக எங்களுடைய போராட்டம் பலவீனப்பட்டு திசை திரும்பி போயிட்டது. அதனால் நாங்கள் இலங்கை இந்திய ஒப்பந்தம் என்ற அந்த பொன்னான வாய்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டி வந்தது. மற்றது நான் அன்றைக்கு அந்த மாற்று கருத்தாக, மாற்று கொள்கையாக நான் என்னத்தை சொல்கிறேன், வழிமுறையாக நான் ஒன்றை சொல்ல வந்தேன். என்றால் நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கு ஊடாகத்தான் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும், வன்முறை கூடாக அல்ல. வன்முறை எங்களை மக்களையும் அழித்து அந்த வன்முறையில் ஈடுபட்டாக்களையும் அழிக்கும். இது உலக வரலாறு. அந்த வரலாற்று பாடத்தை நாங்களும் மீண்டும் கற்றிருக்கிறோம் என்று நினைக்கிறேன். அப்போ இதில் எதிரியினுடைய, அதாவது நான் அடிக்கடி உதாரணம் சொல்வதுண்டு, 2ஆம் உலக மகாயுத்தத்தில் ஜப்பான் மேலே அமெரிக்கா அணுகுண்டு போட்டு தகர்த்தது, அழித்தது. மாறி வந்த ஜப்பானிய அரசியல் தலைமைகள் அவர்கள் பழிவாங்கிற உணர்வு இல்லாமல் சிநேகபூர்வமாக கைகுலிக்கிறபடியினால்தான் இன்றைக்கு ஜப்பான் அமெரிக்காவுக்கு மேலே வளர்ந்துருக்கு. உங்களோட கைகளில் இருக்கிற அந்த கருவியை அல்லது நீங்கள் இப்போ உங்களோட தொழிலுக்காக அல்லது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஊட்டணுமென்றதுக்காண்டி பயன்படுத்துகிற இந்த ஒளியோ இல்லாட்ட ஒளி கருவிகள் எல்லாம் அந்த ஜப்பானிய தொழில்நுட்பத்தோடு தான் இன்றைக்கு வந்திருக்கு. அப்போ இன்றைக்கு ஜப்பான் இல்லாட்டா இங்கெல்லாம் பார்த்தா அமெரிக்க பொருட்கள், அமெரிக்க சாமான்கள்லாம் இங்கே இருந்தது அன்றைக்கு. ஆனால் இன்றைக்கு அது மாற்றப்பட்டிருக்கு. அப்போ ஜப்பான் அமெரிக்காவுக்கு மேலால் வளர்ந்துருக்குன்றது தான்.
அது மாதிரி இங்கே சுயலாப அரசியல்வாதிகள் தங்களுடைய சுயலாபங்களுக்காக ஒரு உசுப்பேத்துற சூடேத்துற அல்ல ஒரு பழிவாங்கிற என்ற இதை முன் வச்சிருக்கணும். அப்போ இது எங்களுக்கு என்னத்தை கொடுத்துருக்குது இந்த வரலாற்று அனுபவத்திலே நாங்கள் இந்த வரலாற்றிலிருந்து கற்றுக்கொள்ள நாங்கள் தவறுறோம். அப்போ வரலாற்றை நாங்கள் கற்றுக்கொள்ள தவறுவமாக இருந்தால் எங்களுக்கு இன்னும் இழப்புகளைத்தான் நாங்கள் சந்திக்க வேண்டி வரும். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு இருக்கக்கூடிய இன்றைக்கெல்லாம் அவர்கள் எல்லாம் நான் இப்போ நேற்றைக்கெல்லாம் பண்ணி அதுக்கு அடிக்கடி போய் வாரேன். அப்போ அது அங்கெல்லாம் வந்து அந்த முந்தி இந்த போராளிகளாக இருந்தார்களெல்லாம் ரொம்ப கஷ்டப்படினோம். சமூகத்தில் ஓரம் கட்டப்பட்டதாக வாழ்க்கையை வாழ்வதற்கே ரொம்ப கஷ்டப்படினோம். அப்போ என்னுடைய கருத்து என்னென்றால், ஒரு தலைமை என்றால் அது மக்களையும் பாதுகாக்க வேணும், தன்னையும் பாதுகாக்க வேணும். தன்னையும் பாதுகாக்க முடியாதது, மக்களையும் பாதுகாக்க முடியாதது ஒரு தலைமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது. உலக வரலாற்று பதிவுகள் எடுத்துக்கொண்டால் எங்களுக்கு அந்த பாடம் ஒன்று இருக்குது. அதாவது இப்போ ஃபிடல் காஸ்ட்ரோ அல்லது சேகோரா அல்லது கோச்சிமின் அல்லது மாவோ சேதுங் அல்லது லெனின், அதாவது உலக நாட்டு வரலாறுகளில் மக்களுடைய விடுதலைக்காண்டி போராடியவர்கள் அவர்கள் மக்களையும் பாதுகாத்து தங்களையும் பாதுகாத்திருக்கிறார்கள். அப்போ மக்களை பாதுகாக்க முடியாத தங்களை பாதுகாக்க முடியாதவர்களை வந்து தலைவர்களாக ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு நான் நம்புகிறேன். அப்போ நான் என்ன சொல்லுவேன், உங்களுக்கு தெரியும், என்னையும் பல தடவையால் கொல்ல முற்பட்டது. ஆனால் இன்றைக்கு என்ன நடந்திருக்குது? அப்போ இங்கே தினமும் நூற்றுக்கணக்கில் என்ன தேடி மக்கள் வருகினோம் என்று சொன்னால், அல்லது தொடர்ந்து 26 வருஷங்களுக்கு மேலாக என்ன மக்கள் நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யணும் என்று சொன்னால் அதனுடைய விளக்கம் என்ன, அந்த வரலாற்று பதிவு என்ன? அதாவது நான் நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கு கூடாகத்தான் பிரச்சனைகளை தீர்க்கலாம் என்று அண்டையிலேருந்து நான் சொல்ல வலிக்கிட்டேன். அப்போ புலித்தரப்பில் என்ன சொல்லிச்சுனா, புலித்தலைமை அதாவது நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கு கூடாக பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாது, வன்முறைக்கு கூடாகத்தான் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். நாடாளுமன்ற ஜனநாயகத்தை யாராவது முன்னெடுத்தால் அவர்கள் துரோகிகளாக கருதப்பட்டு கொல்லப்படுவினம் என்று சொன்னார்கள், செய்தார்கள். நான் அதையெல்லாம் பொருட்படுத்த இல்லை. நான் அதான் சரியான வழிமுறை, சரியான நடைமுறை என்று நான் வந்தது. அது 94ஆம் ஆண்டு. 2004ஆம் ஆண்டு அவர்களே இப்போ கிட்டடியில் கூட தமிழ்ச்செல்வனுடைய அண்டையான் பேட்டி உண்ட எனக்கு சொல்லிச்சுன்னா அவர் சொல்கிறார், அதாவது தாங்கள் வடகிழக்கில் 23 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 22 பேரை ஏக பிரதிநிதிகளாக நாடாளுமன்றம் அனுப்பினான். அதில் ஒன்று 23வது ஆள் யாரென்று சொல்லேன். ஆனால் கள்ள வாக்குகள் போட்டுத்தான் அவையெல்லாம் வந்தது. இப்போ கிட்டடியில் கூட ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் கூட அதுக்கு சான்று பயந்திருக்கு. அது உண்மைதான். அதில் எந்த அவர் சொல்லிட்டார்ன்றதுக்காண்டி அது பொய்யண்டல்ல. அவர் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு தன்னுடைய கருத்தை சொல்லி போட்டாரோ அதான் உண்மை. அதாவது ஆயிரக்கணக்கில் கள்ள வாக்குகள் போடப்பட்டது, 22 பேரை ஏக பிரதிநிதிகளாக தெரிவு செய்து அனுப்பினு சொன்னார்கள். என்ன நடந்தது? அந்த 22 பேருமே அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது. அப்படி 22 பேர் தெரிவு செய்யப்பட்ட நேரத்தில் கூட நான் 23வது ஆளாக தனித்து களமிறங்கி இருந்தாலும் விரட்ட நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் மக்கள் வருகினோம். ஏன் அங்கே போக இல்லை? அப்போ அது மக்களுக்கும் சில ஒரு விளக்கமின்மை அல்லது ஒரு குழப்பம், இந்த சூடேத்துற உசுப்பேத்துற அரசியலில் ஒரு குழப்பம். ஆனால் இன்றைக்கு அவையில் உணரினோம். நான் போராட்டங்கள்ல எல்லாம் மக்கள் திரளினோம், அவையெல்லாம் சொல்லினோம் தாங்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் என்றெல்லாம் சொல்லினோம். அப்போ இந்த 94ஆம் ஆண்டு நான் சொன்னதுக்கும் 2004ஆம் ஆண்டுல 10 வருஷம், 10 வருஷத்தில் புலி தலைமை அந்த நிலப்பாட்டுக்கு வந்திருக்கு. ஏன் வந்தது? சரி, அதுக்கு நான் இன்னொரு சந்தர்ப்பத்தில் அதுக்கு பதில சொல்கிறேன். ஆனால் 94ஆம் ஆண்டுக்கும் இடையில 2004ஆம் ஆண்டுக்கும் இடையில எத்தனையோ இடம்பெயர்வுகள், இரத்தம் சிந்துதல்கள், உயிர் பலி, சொத்துழப்பு, இடம்பெயர்வுகள் எல்லாம் தேவையில்லாமல் தானே நடந்து முடிஞ்சிருக்கு. அன்றைக்கு நான் சொல்றதை கேட்டு இருந்திருந்தால்
அந்த 10 வருஷத்துக்கு அதுக்கப்புறம் இன்னும் நடந்திருக்கின்றது வேறு. அந்த 10 வருஷத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். 94ஆம் ஆண்டு 2004ஆம் ஆண்டு. அப்போ நான் சொல்லியிருக்கா அது சொல்லிச்சு நம்ம இல்லை, நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்குள்ள பிரச்சனைகளை தீர்க்க முடியாது, வன்முறை தான் அதுக்கு ஒரே வழி என்று சொன்னவர். அப்போ 2004ஆம் ஆண்டு அவர்கள் உலக பிரதிநிதிகள் என்று கள்ள போட்டு மக்களை தங்களோட பிரதிநிதிகள் என்று அனுப்ப வேணும். அப்போ அங்கேயே வரலாறு என்னுடைய கருத்து தான் சரியானது என்றதை வெளிப்படுத்தி இருக்கு. ஆனால் தூரவசவசமாக இந்த தமிழ் ஊடகங்கள் புலித்தலைமை மேலே இருந்த பயம் காரணமாக தங்களுடைய வியாபாரங்கள் வர்த்தக நலன்கள் கருதித்தான் அவர்கள் இதை மூடி மறைச்சது. இது நான் அண்டையிலேருந்து நான் சொல்லி வரேன். அதில் மூடி மறைச்சதுக்கு காரணம் இதுவெல்லாம் புலி சம்பந்தமான பயம் மற்ற அவருடைய வர்த்தக நடவடிக்கை. அதாவது தமிழ் ஊடகங்கள் என்று சொன்னால் மக்களுக்கு வழியை காட்டுவார், மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு. இப்போ அந்த ஊடக ஜம்பவான் என்று சொல்லுகின்ற வித்யாதரன் அவர்கள் கூட என்னோட தனிப்பட்ட முறையில் கதைக்கு இது ஏற்றுக்கொண்டிருந்தாலும் அவர் ஒரு வெளி தளத்தில் தன்னுடைய ஒரு பிறந்த நாள் உடைய ஒரு ஊடகவியலாளர்களோட அல்ல அவருடைய நண்பர்களோட கதைக்கின்ற நேரத்தில் தன்னுடைய உரையில் சொல்கிறார், தாங்களும் இந்த அழிவுக்கு பிரதான பங்குதாரிகள் என்று சொல்ற. ஏன்னா தங்களுடைய அந்த 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 இதை ஆதரித்து அல்ல அதான் சரி என்று எழுதினது தாங்களும் அதுக்கு ஒரு காரணம் என்று அவர்களை வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ளுகிறார். அப்போ இதான் உண்மை, இதான் யதார்த்தம், இதான் வரலாறு. அப்போ இதே இந்த துரவசவசமாக தமிழ் ஊடகங்கள் தங்களுடைய நலன்களுக்காக பாருங்க, பண்டைக்கு காலையில் ஒரு பத்திரிகை பார்த்தால், அதாவது விக்னேஸ்வரனுடைய இதுக்கு முன்னுரிமை கொடுத்து அவரை மக்கள் மத்தியில் உசுப்பேத்த பார்க்கணும். இன்றைக்கு தலைப்பு செய்தி. நான் சொல்றேன் என்ன, இலங்கை இந்திய ஒப்பந்தம், இந்த மாகாண சபை இந்த புகையிரத்தை இங்கே குழந்தையில் எனக்கு பிரதான பங்கு இருக்குது. ஆனால் அது எனக்கு இன்றைக்கு தொல்லை கொடுக்குற ஒரு இதாக மாறி இருக்கு, அது வேறு. அப்போ நாங்கள் பன்னெண்டால் இதிலேருந்து வெளியால் போகணும் என்றால் நான் அந்த மூலையில் போய் நின்று இடிக்கிறேன். இதுக்கு வேறு பாதைகள் எல்லாம் இருக்கு போகிறது. நான் அந்த மூலையில் போய் இடிக்கிறேன், மண்டையால் இதுக்குலாம் போகலாம். என்ன எனக்கு மண்டை உடைஞ்சு ரத்தம் கையால் குத்துறேன், எல்லாம் காலால் உதயம் என்றால் எங்களுக்கு தான் அந்த பாதிப்புகள் வரும். இப்போ இலவான பாதைகள் இருக்கு, மாற்று பாதைகள் இருக்கு. அப்போங்கிற மக்களுக்கு ஏற்பட்ட அழிவுகளில் இந்த இதுகளும் உண்டு. அப்போ நான் தமிழ் மக்கள் தோத்ததாக நான் கருதே இல்லை, தவறான வழிமுறைகள்லாம் தோத்ததாக நான் கருதுகிறேன். சரி, அது ஒரு பக்கம் வைப்போம். அப்போ இந்த மாகாண சபை முறைமை கூடாகத்தான் பிரச்சனையை தீர்க்கலாம், அதான் ஒரு சிறந்த ஆரம்பம். அது முடிவல்ல, சிறந்த ஆரம்பம் என்று நான் சொன்னேன். அப்போ சாக தமிழ் கட்சிகள் என்ன சொல்லிச்சுன்னா, அது காலம் கடந்தது, உளுத்து போனது, தும்பு கட்டையால் கூட தொட்டு பார்க்க மாட்டோம் என்று சொல்லிச்சு. அப்புறம் தேர்தல் அறிவித்த உடனே பாஞ்சு விழுந்து வந்து மக்களை உசுப்பேற்றி சூடேற்றி அதை அபகரித்து கொண்டுச்சுனா வடக்கு மாகாண சபையை அபகரித்து கொண்டுச்சுனா மாகாண சபையை. அப்போ தமிழ் ஊடகங்கள் எல்லாம் தலைப்பு செய்தி என்ன, தமிழர் ஆட்சி மலர்ந்தது, தமிழர் ஆட்சி மலர்ந்தது. பிறகு அந்த ஆட்சி காலம் இந்த காலம் முடியக்கில் அது காலம் முடிஞ்சு கலைஞ்சு போயிருக்க அவையிலே சொல்லிச்சுன்னா தமிழர் ஆட்சி கருகிட்டு. சரிதான். அப்போ அன்றைக்கு நான் சொல்லிக்க நிவியல் ஏற்றுக்கொள்ள இல்லை. அன்றைக்கு நான் சொன்னதை ஏற்றுக்கொண்டு இருந்திருந்தால் இந்த அழிவுகளை போல் துன்பங்கள் தீரங்கள் வந்திருக்காது தானே. அப்போ இன்றைக்கு அந்த திரு விக்னேஸ்வரனுடைய இது அவர் எதுவும் இல்லாமல் இந்த 5 வருஷத்தில் என்ன செய்தவர், தங்கட அமைச்சர் மாதிரி ஊழல் செய்ததாக அவர்களே மாகாண சபையில் பிரேரணை கொண்டு அவையில விலட்டிச்சினம். அவையில் அந்த அமைச்சர் மேரெல்லாம் ஊழல் செய்தது, கொள்ளை அடிச்ச வேண்டியெல்லாம் சொல்லி உண்மைதான், அது வேறு. அப்போ இந்த 5 வருஷம் வந்து ஒரு பொண்ணான வாய்ப்பு திருப்பியும் கிடைச்சது. இப்போ அதை கூட அவைகளால் சரியாக பயன்படுத்த முடியலையே. இன்றைக்கு வந்து என்னத்தை செய்ய போயினோம், அதாவது கூறேறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் மாறி வைகுண்டம் போவானா என்று சொல்லி தமிழ்ங்கிற தமிழ் வாத்தியார்
அப்போ எனக்கு சொல்லி தந்ததில் அதுகளும் உண்டு. பல விஷயங்கள் இதுவும் உண்டு. அப்போ அவைகளுக்கு இந்த மாகாண சபை முதலாவது மறுத்துச்சுன்னா அப்புறம் இபிடிபி கிடைச்சால் இபிடிபி மக்களுடைய பிரச்சனையை தீர்த்தணுமென்ற பயத்தில் இந்த இபிடிபி யோசிக்குது, வீணச்சின்னம் யோசிக்குது, மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ற வகையில் அணுக வேணும். அவையில் என்ன கருதினம் பிரச்சனைகளை தீரா தங்களோட உசுப்பேத்துற சூடேத்துற அரசியலுக்காண்டி இந்த பிரச்சனைகளை தீரா பிரச்சனையை அணுகினோம். அது எனக்கும் அவைகளுக்கும் இடையில் ஒரு பாரிய ஒரு வித்தியாசம் இருக்குது. அப்போ நான் சொன்னதான் வரலாற்று பதிவில் ஏன் உள்ளூராட்சி சபைக்கு போக வேணும், தேர்தலில் பங்கு பெற்ற வேணும், ஏன் மாகாண சபை தேர்தலில் பங்கு பெற்ற வேணும், ஏன் நாடாளுமன்ற தேர்தலில் பங்கு பெற்ற வேணும். மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு தயாரா இல்லை என்று சொன்னால் மக்கள் இன்றைக்கு வந்து வரையினம் என்றது வேறு. இந்த மரத்தால் விழுந்தவனை மாடோரி மிதித்தது போல இந்த யுத்தமும் மக்களை ரொம்ப பாதிச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த தமிழ் அரசியல்வாதிகளும் வந்து தாங்கள் சொத்து சேர்த்துச்சினமே ஒழிய மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு தயாராக இல்லை. அது மக்களை வெளிப்படையாக சொல்லிடும். என்னுடைய இந்த முகநூலில் நீங்கள் போனீங்கள் என்றால் இந்த என்ன ஃபேஸ்புக் அந்த பேஜ் அதில் போனீங்கள் என்று சொன்னால் நீங்கள் அதை பார்க்கலாம். நூற்றுக்கணக்கில் மக்கள் அணிதிரளியும் அவையிலாக வெளிப்படையாக சொல்லிடும். தாங்கள் என்னை சந்திக்கிறதுக்கு நம்பித்தான் வந்த நாங்கள் நம்புகிறோம் என்ற நீங்கள் கன விடயங்களை சாதிச்சிருக்கிறீர்கள், சாதிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறீர்கள். அப்போ எங்களுக்கு விளங்குது உங்களுக்கு போதிய அரசியல் பலம் இல்லை என்று. அப்போ நாங்கள் இந்த முறை உங்களுக்கு தருவோம் என்றால் எல்லா இடத்துலையும் சொல்லிடுறோம். அப்போ இந்த முறை வடக்கு கிழக்கில் வீண சின்னத்தில் நாங்கள் போட்டி போடுறோம். மக்களுடைய சின்னமாக மக்கள் கேட்டுக்கொண்டதுக்கு நாங்கள் மட்டக்கிழப்பில் மாத்திரம் அது பிசகிட்டுது. நான் ஒரு 5-6 ஆசனங்கள் எதிர்பார்க்குறேன். திரு சம்பந்தன் அவர்கள் கிட்டடியில் சொன்னார்கள் தங்களுக்கு 20 ஆசனங்கள் தேவை என்று. அவைகளுக்கு 22 கள்ளவாக்கு போட்டு கொடுத்தும் அந்த 22 கூட 6 மண்டைக்கு இருந்தாக்கள் 2க்கு இருக்கிறாக்களும் யாரும் அதை சரியாக பயன்படுத்த இல்லை. நான் 22 எல்லாம் வேணும் என்று சொல்ல இல்லை, 10-15 தேவை என்று சொல்ல இல்லை. எனக்கு 5-6 போதும். கரைக்கிறவன் கரைச்சால் கல்லும் கரையும் என்றது போல எனக்கு ஒரு 5-6 ஆசனங்களும் அதுக்குரிய வாக்களும் கிடைச்சால் இந்த மக்கள் எதிர்கொள்ளுகின்ற 3 வகையான பிரச்சனைகள் நாங்கள் அதை முன் வச்சிருக்கிறோம். 3 ஆணாக்கள், அதாவது அரசியல் உரிமை, அபிவிருத்தி, அன்றாட பிரச்சனைகளுக்கான தீர்வு. 1-2 வருஷத்தில் சுண்டி நான் அந்த மக்களுடைய பிரச்சனைகளை நான் தீர்த்து கொடுப்பேன். அதாவது எனக்கு இருக்கக்கூடிய அக்கறை, அந்த ஆற்றல், அந்த அனுபவம், தத்துணிவு எல்லாம் சேர்த்து என்னால் செய்ய முடியும். நான் 5-10 வருஷம் எல்லாம் போக மட்டும் நான் சொல்ல போகிறதில்ல. நாளைக்கு வந்து கடந்த காலங்களில் இப்பயும் சொல்கிற மாதிரி ஆட்சியாளர்கள் ஏமாற்றி விட்டோம்ன்றெல்லாம் நான் சொல்ல போகிறதில்லை. எது மக்களுடைய நியாயமான பிரச்சனைகளோ அதை நான் உடனே தீர்த்து கொடுப்பேன். இப்போ நேற்றைக்கும் கூட முல்லைத்தீவில் ஒதிக மேலே அந்த இதில் அந்த சமூகமே திரண்டு கோயிலில் எங்களுக்கு சாப்பாடு போட்டது மாத்திரமில்லை, அவளுடைய பிரச்சனைகள் எல்லாம் அதில் சொன்னவன் நாங்கள் நம்பித்தான் வந்திருக்கிறோம். கடந்த காலத்தில் நாங்கள் நம்பி ஏமாந்து போனோம் என்று கூட சொல்லிச்சோம். வெளிப்படையாக சொல்லினோம். அதனுடைய முகநூலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு உதாரணத்துக்கு உண்டு, அது பல இடங்கள் அது இருக்குது, ஆனால் உதாரணத்துக்கு உண்டு. அப்போ நான் திருப்பி என்ன சொல்கிறேன்றால் இபிடிபி வீணச்சின்னத்தினுடைய அந்த மாற்று கருத்து அல்லது மாற்று கொள்கை. அப்போ எதிரியிட முகாம்ன்றதை இவள் என்னத்தை சொல்லினோம். எதிரியினுடைய முகாம்ன்றதை அவர் என்ன மனதில் வச்சு கொண்டு கேட்டாரோ தெரியல, எனக்கும் அது விளங்கு. எதிரி என்ற யார் எதிரி? அல்லது தேசியத்தை எடுத்துக்கொள்வோம். என்னுடைய தேசியத்துக்கும் சக தமிழ் கட்சிகளுடைய தேசியத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. உங்களுக்கு தெரியும், இந்த மனித உடம்புல கொலஸ்ட்ரால் இருக்குது. அதில் குட் கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ரால் என்றெல்லாம் இருக்குது. நல்ல கொழுப்பு, கூடாத கொழுப்பு. ஒரு மனிதனுக்கு பேட் கொலஸ்ட்ரால், கருத்த கொழுப்பு கூடினால் மனிதன் இறந்துருவான். நல்ல கொழுப்பு கூடினால் நீண்ட காலம் உயிர் வாழ்வான். அப்போ என்னுடைய தேசியம் வந்து குட் கொலஸ்ட்ரால், சக தமிழ் கட்சியினுடைய தேசியம் என்று சொல்கிறது வந்து பேட் கொலஸ்ட்ரால். வரலாற்று பதிவாகி இருக்குது என்ன மாதிரி அதெல்லாம் பிரச்சனைகளை தீர்க்கும்ன்றது.
இப்போ நான் நீண்ட காலமாக அமைச்சராக இருந்திருக்கிறேன். ஆனால் உண்மையில் இதுவரை எந்த ஊழல் குற்றச்சாட்டுன்னு சொல்லப்படவும் இல்லை, நிரூபிக்கப்படவும் இல்லை. ஆனால் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அந்த 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 மாகாண சபையில் அவர்களாகவே சொல்லினும் தங்கிற அமைச்சர்மாரெல்லாம் ஊழல் செய்தவை கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. அப்போ நான் அமைச்சராக வந்தது 10 விரல்லையும் 10 தங்க மோதிரம் போடுறதுக்கும், அல்ல கழுத்தில் பெரிய தங்கச்சங்கிலி போடுறதுக்கும், அல்ல இடுப்பில் தங்க அருணா கொடி போடுறதுக்கும் அல்ல. ஏன்னா கிடைக்கிற என்னுடைய மக்களே கிடைக்க வேணுமென்று. ஆனால் அவர்கள் இதில் பயன்படுத்தி தாங்கள் சொத்துச்சிருக்கிறான். இப்போ முல்லைத்தீவுலாம் போன இடத்துல அந்த மக்கள் சொல்லினோம், தாங்கள் நம்பி தெரிவு செய்த தங்களுடைய பிரதிநிதிகள் தங்களோட பிரச்சனையை தீர்க்காத மாத்திரமல்ல, தங்களை தொடர்ந்து வறுமையில் வச்சிருக்கிறார் மாத்திரமல்ல, அவர்கள் சொத்துக்களை நிரம்ப சேர்த்திருக்கிறார்கள் என்று அவர்கள் உதாரணங்களோட அவர்கள் சொல்லினான். இந்த கேள்வியின் நீட்சியாக இன்னொரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். இந்த போராட்ட கால ஆரம்பகால உறுப்பினர் என்று தெரிவித்ததால் இப்போ கொள்கை அரசியல்ன்றதுக்கு அப்பால் இப்போ நீங்கள் ஒரு 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 குழுவாக தான் இணைஞ்சிருப்பீங்கள் அந்த காலத்தில். அதோட நோக்கம் எப்படியா இருந்தது? எல்லாமே இளைஞர்களாக இருந்திருப்பீங்க. இப்போ பிரபாகரன் உட்பட உங்களோட இணையக்கில் இளைஞர்களாக எல்லாரும் இணைஞ்சிருப்பீங்கள். ஒவ்வொரு தனி மனிதரை பற்றியும் நீங்கள் அல்லது பிரபாகரனை பற்றியாவது நீங்கள் இப்போ இந்த அரசியல் கொள்கை இந்த போராட்டம்ன்றதை தாண்டி எப்படியுமே ஒரு நண்பர்களாக தானே இருந்திருப்பீங்க இல்லையா? அப்படி ஒன்று இல்லை. அதாவது எனக்கு 1-2 தடவை தான் சந்திச்சிருக்கிறேன்னு நினைக்கிறேன். அதாவது தமிழ்நாட்டில் சென்னையில் எம்ஜி ராமச்சந்திரன் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது அவருடைய ஒரு சந்திப்பும், மற்றது அந்த இஎன்எல்எஃப் என்று சொல்லி ஈழத்தேசிய விடுதலை முன்னணி அந்த கூட்டங்களில் அப்படி 1-2 தடவை தான் சந்திச்சிருக்கிறேன். அதுக்கு மேலே இல்லை. ஆனால் என்ன கொள்றதுக்கு பிரபாகரனுடைய வரலாறு எடுத்துக்கொண்டால் அது தன்னுடைய வரலாற்றில் தன்னோட ஆரம்பத்தில் இருந்தாக்கள் எல்லாம் கொண்டிருக்கிறார். அதுபோல் இன்னையும் கொள்றதுக்கு பல முயற்சிகள் எடுத்தது. அவர்களை கொண்டது போட்டி பொறாமை அரசியல், என்ன கொண்டதும் கொள்றதுக்கு முயற்சி பண்ணதும் அதுதான். அதாவது நான் மக்களுக்கு ஒரு மாற்று கருத்தை முன்வைத்து மக்களை என்னுடைய பக்கம் அணிதிரட்டுகின்றேன் என்றதுதான். ஆனால் பிரபாகரனையும் மற்ற சக தமிழ் கட்சிகளையும் எடுத்துக்கொண்டால் பிரபாகரனுடைய சரிபிழைக்கப்பால் ஆளுக்கு ஒரு இலக்கு இருந்தது. அந்த இலக்கை அடைகிறதுக்கான ஒரு வழிமுறை இருந்தது. அந்த வழிமுறை அது சாத்தியமா அசாத்தியமான்றது வரலாறு இன்றைக்கு நிரூபிச்சிருக்குது. பிரபாகரனுடைய இலக்கையும் அவருடைய வழிமுறைகளையும் இன்றைக்கு வரலாறு நிரூபிச்சிருக்குது, சரியா பிழையாது. அதால நான் சொல்கிறேன், அது தமிழ் மக்கள் தோக்க இல்லை, தவறான வழிமுறைகள்லாம் தோற்கடிக்கப்பட்டதாக நான் நினைக்கிறேன். 78ஆம் ஆண்டு பாலஸ்தீன விடுதலை இயக்கத்துக்கு நான் பயிற்சிக்கு போன நேரத்தில் நான் அந்த போராட்டம் வெற்றியை நோக்கி போகாதண்டு, அப்போ எனக்கு சின்ன வயதாக இருந்தாலும் நான் அன்றைக்கு அது என்னுடைய மனதில் பதிஞ்சிட்டுது. சரி, அப்போ இதில் நாங்கள் நண்பர்களாக எந்த சந்தர்ப்பத்திலையும் இருந்தது கிடையாது. நான் எந்த சந்தர்ப்பத்திலையும் பழிவாங்குற உணர்வோடு நான் நடந்து கொள்ள இல்லை. நான் ஒரு உணர்வுபூர்வமாக தான் நான் செயல்பட்டேன். அப்போ என்னுடைய இந்த செயல்பாட்டைத்தான் வரலாறு இன்றைக்கு பல தடவைகள் நிரூபித்து வருது. ஆனால் தூரவசமாக இந்த தமிழ் ஊடகங்கள் ஏதோ அவர்களுடைய காரணங்களுக்காண்டி ஏதோ எல்லாம் சொல்ல பாக்கினம் எழுதினோம். ஆனால் அதில் உண்மை இல்லை. அது நான் வெளிப்படையாக அண்டையிலேருந்து நான் இன்று வரை சொல்லி கொண்டிருக்கிறேன். தமிழ் ஊடகங்கள் மக்களுக்கு வழிகாட்ட வேணும், மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேணும். ஆனால் தூரவசமாக அப்படி இல்லை. அதாவது இந்த 5 வருஷம் இந்த கிடைச்ச அந்த இது அவர் முதல் நானும் அவர் சம்பந்தன், மற்றது அந்த நாடாளுமன்ற தமிழ் கட்சி நாடாளுமன்ற அரசியல் கட்சி தலைவர்கள் சீனாவுக்கு போனாங்க. இப்போ 2 வருஷம் இருக்கும் என்று நினைக்கிறேன், சபாநாயகருடைய தலைமையில். அப்போ ஒருக்கா நாங்கள் எங்களுடைய இலங்கை தூதுவருடைய வீட்டுக்கு விருந்துக்கு போனது.
அப்போ நீ விருந்துக்கு போனால் அவைகள் இதெல்லாம் குடிக்கிறதுக்கெல்லாம் கொடுப்பினோம். அப்போ சம்பந்தன் அவர்கள் எனக்கு பக்கத்தில் ஒரு இதோடு வந்திருந்தோண்டு கேட்டார், டக்ளஸ் இது சரி வருமான்னு கேட்டேன். அப்புறம் என்னத்தை கேட்குறாருன்னு எனக்கு விளங்கினாலும் நான் விளங்காத மாதிரி கேட்டேன், எது என்ன சொல்கிறீங்களேன்ட்டு. அப்போ இந்த புதிய அரசியல் ஜாப்பை பற்றி சொன்னேன். நான் அவருக்கு சொன்னேன், வரும் ஆனால் வராதுன்ட்டு. ஏனேன்னு கேட்டேன். அவர் கொஞ்சம் இது பண்ண கொஞ்சம் உரிமைத்தான் கதைப்பார். அப்போ அந்த நேரத்தில் சபாநாயகர் சொன்னார், டக்ளஸ் நீங்களும் ஒரு விஸ்கி இல்லைன்னா ஒரு பிரெண்டி கிளாஸ் எடுங்க. அப்போ நான் சொன்னேன், சபாநாயகரை நான் ஒரு கொள்கைக்காண்டி தான் அரசியலில் இருக்கிறேன். எங்கட மக்களுக்கு 2 வகையான பிரச்சனை இருந்தது. ஒன்று வன்முறை, அந்த வன்முறைக்கு நாங்கள் தீர்வு கண்டுட்டோம். இனி அரசியல் உரிமை பிரச்சனை, அதுக்கு தீர்வு கண்ட பிறகு தான் நான் தொடர்ந்து அரசியலில் இருக்கிறதா இல்லையா அல்லது குடிக்கிறதா இல்லையான்றதை நான் தீர்மானிப்பேன். நான் இந்த பிரச்சனைகளை தீர்க்க வேணும் என்று நினைக்கிறேன். என்னால் தீர்க்க முடியும் என்று நான் நம்புகிறேன். என்கிட்ட எல்லாம் இருந்தும் ஒன்றே ஒன்று மாத்திரம் இல்லை, அந்த ஒன்று மக்கள்கிட்ட இருக்கு. அப்போ மக்கள் சரியாக விழிப்புணர்வு ஊட்டப்பட்டால் அல்லது சரியான திசைவழி பக்கம் வருவார்களாக இருந்தால் இந்த பிரச்சனையை இலகுவாக தீர்க்கலாம் என்று நான் நம்புகிறேன். ஜனாதிபதி என்ன சொல்கிறார் அல்லது தென்னிலங்கையில் என்ன சொல்லினோம் அல்லது பிரதமர் என்ன சொல்லினோம்ன்றதை பற்றி நான் பெருசாக அக்கறைப்படேன். எனக்கு அந்த இதை தந்தால் என்னால் அதை செய்ய முடியும். உதாரணத்துக்கு இந்த அறிவியல் நகர் 200 சொச்சம் ஏக்கர், பேராசிரியர் துர்ராஜாண்டோட இருந்தது உங்களுக்கு தெரியும். 78ஆம் ஆண்டிலேருந்து யாழ் பல்கலைக்கழக சமூகத்துக்கு ஒரு கோஷம் ஒன்று இருந்தது, தங்களுக்கு ஒரு பொறியியல் துறை தேவை என்று. 78ஆம் ஆண்டில் இருந்து 2013ஆம் ஆண்டு மட்டும் அது சாத்தியப்படையும். நான் தான் அதை செய்து கொடுத்துருக்குறேன். இந்த பொறியியல் துறை வந்திருக்கு யாழ் பல்கலைக்கழகத்தில். அப்போ இந்த அறிவியல் நகரை விடுவித்து யாழ் பல்கலைக்கழகத்துக்கு கொடுக்குறதாக அன்றைக்கு அதனுடைய உயர்கல்வி அமைச்சராக இருந்தவர் எஸ்பி திசநாயக். அவர் இங்கே வந்து பல்கலைக்கழக சமூகத்தோடு கதைச்சு பத்திரிகையிலே மறைக்க விட்டார். தான் இந்த விடுவிச்சுத்தாருன்னு நேராக போய் அந்த அறிவியல் நகரையும் பார்த்துட்டு கொழும்புக்கு போன இடத்துல கொழும்பு என்ன சொல்லிச்சது, இல்லை அது புலிகளுடைய என்ன ஒரு பயிற்சி பாசறையாக இருந்தது. அங்கேருந்து பல அழிவுகளுக்கு திட்டமெல்லாம் போட்டவர். அப்படியே இப்போ நாங்கள் இராணுவம் அந்த இடத்த விடுவிச்சிருக்கிறோம், கொடுக்க மாட்டோம். ஆனால் அடுத்தடுத்த மாதம் நாங்கள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களோட கதைச்சு அதை விடுவிச்சினாங்க. அந்த கூட்டத்தில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சொல்கிறார், அமைச்சர் டக்ளஸ் சிவானந்தா கேட்குறார், நாங்கள் அவருக்கு இதை கொடுக்குறோம். அவர் இன்னும் மூட்டைக்கணக்கில் பல கோரிக்கைகளை வச்சிருக்கிறார். மூட்டைக்கணக்கில் அவர் வேண்டாம் என்று சொல்லி கலைச்சி போக மட்டும் அவர் கேட்குறதை நாங்கள் கொடுத்து கொண்டே இருப்போம். அப்போ நான் மக்களுக்கு சொல்கிறேன், இது அவருடைய ஒரு அரசியல் கருத்தாக இருந்தாலும் அதை மெய்ப்பிக்கிறதும் பொய்ப்பிக்கிறதும் மக்கள்லாம் தங்கியிருக்கு. மக்கள் எந்தளவு என்னோட அணிதிரளினமோ அந்தளவு மக்களுடைய நலன்கள் பாதுகாக்கப்பட்டு முன்னோக்கி ஒரு கௌரவமான ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி முன்னெடுக்கப்படும் என்று சொல்லி இதைத்தான் நான் அன்றைக்கு சொன்னேன். இது அவர் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவரின் சொன்னது, அது வரலாற்று பதிவில் இருக்குது. ஆனால் நான் பிரபாகரனோட அதாவது 1-2 தரம் தான் அந்த ஒன்று எம்ஜி ராமச்சந்திரனுடைய ஒரு சந்திப்பு, மற்றது இந்த இஎன்எல்எஃப் ஈழ தேசிய விடுதலை முன்னணி, அதாவது ஈரோ சிபிஆர் லெஃப்டெலோ புலிகள் சேர்ந்த ஒரு அமைப்பு ஒன்று இருந்தது. அப்போ நான் இங்கே இருக்க மட்டும் அதை சரியாக முன்னெடுத்தினேன். இயக்கங்களுக்கு இடையில் மோதல்கள் வரையக்கில் நான் தான் முன்னுக்கு வந்து அதை தடுத்தினேன். அப்போ இந்த கத்தி ஏண்டா வெட்டும் கொத்தும் குதரும், கத்தி யாருடைய கையில் இருக்கிறதுன்றது தான் இந்த முக்கியம். குலகாரனுடைய கையில் கத்தி இருந்தால் அது வெட்டும் குதரும் உயிரை போக்கிடும். ஆனால் வைத்தியருடைய கையில் இருக்கிற கத்தி அதுவும் வெட்டும் என்ற உயிரை பாதுகாக்கும். அப்போ என்னுடைய கையில் இருக்கிற இருந்த ஆயுதம் என்பது பாதுகாப்பதற்காக இருந்ததை ஒழிய
மக்களை அழிப்பதற்காக அல்ல. அப்போ நான் எந்த சந்தர்ப்பத்திலையும் யாரையும் பழிவாங்கிற உணர்வோடு நான் செயல்படையேன். என்னுடைய இதில் நான் தெளிவாகத்தான் இருக்கிறேன். ஆனால் இப்படி நடக்க போகுது, மக்களையும் அழித்து தங்களையும் அழிக்கப் போயிடும் மட்டும் நான் அண்டையிலேருந்து சொல்லி கொண்டிருக்கிறேன் வெளிப்படையாக. அதான் நடந்து முடிஞ்சிருக்கு. அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு சொல்லப்படுற அந்த கட்சியில் இருக்கிற இயக்கங்களெல்லாம் இந்திய படையோடு இருந்து அட்டகாசம் பண்ண இல்லையா? அதில் இலங்கை படையோடு இருந்து அவையில் ஒன்றும் அட்டகாசம் பண்ண இல்லையா? நான் அப்படியெல்லாம் செய்ய இல்லை. அது என்னுடைய கொள்கையும் அல்ல, என்னுடைய வழிமுறையும் அல்ல. இணக்க அரசியலுக்கு ஊடாகத்தான் பிரச்சனைகளை தீர்க்கலாம். இணக்க அரசியல் என்பது சரணாகதி அரசியலோ அல்லது அடிமத்தனமான அரசியலோ அல்ல. சரி, அப்போ நீங்கள் கேட்ட கேள்வி எனக்கும் பிரபானுக்கும் இடையில் நட்பு இருந்ததா, தொடர்புகள் இருந்தால் இல்லை. ரெண்டு சந்தர்ப்பம், அது மாதிரி கொஞ்சம் நேரம். ஆனால் மற்ற எல்லாருக்கும் இடையில் எல்லாம் இருந்தது. அப்போ என்னட்ட நான் வெளிப்படையான்னு சொல்கிறேன். யார் இந்த முந்தி தெருக்கூத்தெல்லாம் போட்டு கொண்டு தெரிஞ்சார், அவருடைய மனைவி சிதம்பரநாதன். அவர் என்கிட்ட கேட்டிருக்கிறார், நீங்களும் பிரபானும் சேர்ந்தால் எவ்வளோ சாதிக்கலாம், ஏன் 2 பேரும் ஒன்று சேரக்கூடாது? வெளிப்படையாகத்தான் சொல்கிறேன். நாளைக்கு தேவையான மறுக்கல. அப்போ நான் சொன்னேன், பிரபான்ட்ட சொல்லுங்க, இந்த சகோதர படுகொலைகளை நிறுத்த சொல்லு. ஒரு குரலில் பேசுகிறதுக்கு தயாராண்டா நான் அதை பற்றி நான் யோசிக்கலாம். எல்லாம் சூளமேட்டு சிறையில் சென்னையில் இருக்கல சங்கரண்டா நாங்கள் சொல்கிறது, மற்ற பேர் மறந்து போனேன். அவர் புரியலில் ஒரு முக்கியமான பங்கு வகித்தவர், பிறகு இறந்துட்டார். அவர் அந்த ஒரு பொறியியலாளர், விவசாயத்துறையில் ஒரு பொறியியலாளராக இருந்தவர். பிறகு அந்த பிரபானுடைய அந்த விமானப்படை ஏதோ அந்த அதுக்கு பொறுப்பாக இருந்தவர் சங்கர், மற்ற பேர் மறந்து போனேன். அவரே என்ன சிறையில் வந்து பார்த்து சொன்னவர், தங்களோட தலைவர் சொன்னது தங்களோட சேர்ந்து வேலை செய்ய சொல்லி. இப்போ அவருக்கும் மண்டைக்கு நான் அதான் சொன்னேன், சொல்லுங்க இந்த சகோதர படுகொலைகளை நிறுத்த சொல்லி. அப்போ மற்ற ஒரு குரலில் பேசுகிறதுக்கு தயாராண்டா நான் அதை பற்றி யோசிக்கலாம். அதான் சொன்னேன், தலைமை என்றால் தன்னையும் பாதுகாக்க வேணும், மக்களையும் பாதுகாக்க வேணும். மக்களையும் பாதுகாக்க முடியாத, தன்னையும் பாதுகாக்க முடியாததை நாங்கள் தலைவர் என்று என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது காழ்ப்புணர்ச்சியில் நான் சொல்ல இல்லை, போட்டி பொறாமையில் சொல்ல இல்லை, யதார்த்தம். இதுதான் உண்மை, இதுதான் வரலாறு. இதுதான் நான் திருப்பி சொல்கிறேன். பண்ணபடினா எந்த சந்தர்ப்பத்திலையும் இப்போ எனக்கு கருணா இருக்கா வந்து சொன்னேன், வேறு யாக்களும் எல்லாம் இந்த யுத்தத்தில் இறந்து போச்சு அவர் பிரபானோட இந்த முக்கியஸ்தர்கள். ஆனால் அவர்களோடு எனக்கு கடைசி காலகட்டத்தில் தொலைபேசியில் தொடர்புகள் இருந்தது. அந்த இது வீடியோ போட்டு பொட்டனும் பிரபாகரனும் தங்களுக்கெல்லாம் ஒரே பேச்சா, என்னடா செய்து கொண்டிருக்கிறீர்கள், அவனை கொல்ல முடியாமல் இருக்குது என்று சொல்லி தங்களுக்கு பேச்சா. அதாவது அந்த என்ன அவையில் பல தடவைகள் முயற்சி பண்ணவ, இப்போ அதில் வீடியோ பண்ணியிருக்கிறான். அல்லது இந்த இப்போ என்ன கொலை பண்ணைக்கு அதெல்லாம் அங்கே தென்னிலங்கை இதுகளில் வருந்தானே, அப்போ அதெல்லாம் பதிவு செய்து வச்சிருப்பினான். அப்போ அதில் போட்டு காட்டி, என்ன ரெக்கார்ட் பிளேயரில் போட்டு காட்டி தங்களை எல்லாருக்கும் ஒரே பேச்சா, என்னடா செய்து கொண்டு இருக்குது. இப்போ எனக்கு பிறகு கருணா வந்து சொன்னதில் உள்ளுக்கு இருந்தாக்கள் அப்பப்போ என்னோட கதைக்கிற நேரத்தில் சொல்கிற கதைகள். ஆனால் பிரபாகரனோட எனக்கு அப்படி இருக்கையில் 2 சந்தர்ப்பம் மட்டும் நினைக்கிறேன். 1 சந்தர்ப்பத்தில் பார்த்ததை ஒழிய மற்றபடி எந்த இதுவும் இருக்கையில். இடையில கோலெல்லாம் காய் கேட்கல. இப்போ நாங்கள் வெளியிலேருந்து வரைக்கல டக்ளஸ் இன்டர்வியூ எடுக்க போகிறோன்னு இறுக்கமாக தான் சொல்லி வச்சுருந்தாங்க. உங்களை இறுக்கமான ஒரு மனநிலை தான் எங்களை இருந்தேன். உங்களோட பழைய பேசக்கல நீங்கள் 2-3 வடிவேல் டயலாக் எல்லாம் அடித்து விடுறீங்க. நீங்கள் இயல்பாகவே எப்படித்தானே அல்லது தெரிகிற மாதிரி இறுக்கமாக? அது என்னுடைய இயல்பு. பிழை என்றால் நான் அதுக்கு அதில் ரொம்ப இறுக்கமாக இருப்பேன். பிழை ஒன்று நடக்குது என்றால் அதை வெளிப்படுத்துறதுல ரொம்ப இறுக்கமாக இருப்பேன். மற்றபடி பள்ளி வேறு சொல்லுது. இல்லை, இந்த மின்னல் நிகழ்ச்சி ஒன்று நடந்ததில்ல, இந்த மனோனிசன் தண்ணி ஏற்றக்கில் உங்களை கவனிச்சுனாங்க. நீங்கள் நல்ல கேஷுவலாக தான் அதுக்குள்ள இருந்தீங்க.
ஓ நான் இப்போ தர்க்கி கேக்கில் தான் அப்படி போகிறதோ ஒழிய இல்லை அதை காட்டுறதோ ஒழிய மற்றபடி நான் ரொம்ப ஒரு மனிதநேயம் உள்ள அல்லது உதாரணத்துக்கு இந்த சென்னையில் தமிழ்நாட்டில் ஒரு இந்த பிரச்சனை போனது தானங்க அந்த என்ன இந்த மாட்டு வண்டனா ஜல்லிக்கட்டு அதுக்கு நான் எதிர் என்றாவது மிருக வதை என்று சொல்லி அப்போ என்னுடைய ஆக்களே சொன்னவ ஏன் பெரும்பான்மையான ஆக்கள் திரண்டு இருக்கணும் நீங்கள் ஏன் அதுக்கு எதிராக கருத்து சொல்கிறாங்க இல்லை அது ஃபுல்லாக அது மிருக வதை இங்கே கூட நான் அந்த மாட்டு வண்டியில் ரேஸ் எல்லாத்தையும் நான் ஊக்குவிக்கிறே இல்லை எனக்கு தெரியுமா அவையில் எப்படியெல்லாம் அந்த குத்துறது விளங்குதால மிருக வதை என்று பார்க்குற ஒரு ஆள் நான் சொல்கிற விளங்குது தானே அப்போ இப்போ ரோட்டில் நம்மளோட வாகனத்தில் போய்க்க மழை காலங்களில் நான் வேகமாக கூட விடுறே இல்லை இந்த பக்கத்தில் போகிற ஆக்களுக்கு தண்ணி அடிக்க மாட்டேன் அது என்னுடைய ஒரு மனித நேயத்தோடு சம்மந்தப்பட்டது என்னுடைய பலப்போடு சம்மந்தப்பட்டது சொல்கிற விலங்கு தான் இப்போ நான் இப்போ குடிக்காத காரணம் என்ன அது கொள்கை என்று நான் அப்படி நினைக்க இல்லை எனக்கு அதில் விருப்பமாக இல்லையான்றதை வேறு என்னுடைய தகப்பனரும் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தவர் அவரும் பெத்தில் முந்தி போடுற இல்லைன்ற கேள்வி அப்போ அவர் தான் டியூ குணசேகராக இருக்கிறார் நான் கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் இப்போ தலைவராக அவரே சொல்லுவார் என்னுடைய தகப்பனர் வந்து ஒரு ஃபயரிங் ஸ்பீக்கர் 3 மொழியிலையும் பேசக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ளவர் அவரே எனக்கு சொல்லுவார் நான் அவர் அங்கிலண்டான்னு சொல்கிறார் டியூ குணசேகரா அவர் சொல்ல தன்னை கம்யூனிஸ்ட் கட்சியை கொண்டு வந்தால் என்னுடைய தகப்பனர் பிறகு அவர் முந்தியும் ஒன்றும் குடிக்கிற இல்லை வெத்திலையும் போடுற என்ற கேள்வி பீடாதுகள் பிறவற்ற மனுஷி செத்த பிறகு இங்கே கோம்பையன் மணலில் கொண்டு எரிச்சிட்டு நேராக அந்த ஜால்டாண்டங்க அப்போல்லாம் நாங்கள் சின்ன ஆக்கள் 2ஆம் குருத்தூரில் முந்தி இருந்தது ஒரு ஜால்டாண்ட ஒரு ரெஸ்டாரண்ட் உண்டு இப்போ அங்கே போய் இருந்து அதுக்கு பிறகு ஒரே தண்ணியார் அவற்ற மனுஷி செத்த பிறகு அவர் ஒரே தண்ணி அவற்ற மனுஷியண்டார் என்னுடைய தாயார் அவங்க யாழ் மத்திய கல்லூரியில் படிப்பிச்சவா. சந்திரகுமார் அவர்கள் உங்கள் கட்சியை விட்டு வெளியேறிய காரணம் என்ன? அதே மாதிரி வளமைக்கு மாறாக இம்முறை உங்கள் கட்சி வன்னி தேர்தல் தொகுதியில் கூடுதல் முனைப்புடன் காணப்படுகிறது என்ற கேள்வியும் வந்திருக்கு. அதாவது சந்திரகுமார்கிட்டத்தான் கேட்க வேணும். நான் அதுக்கு பதில் சொல்ல விரும்ப இல்லை. அவருக்கு தான் தெரியும். முதல் அவரை நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்கினான். அப்போ என்னோட நல்ல மாதிரி தான் இருந்தார். பிறகு நான் கேள்விப்பட்டேன் இப்படி புலி அவரை அணுகிட்டார், கல்யாணம் கட்டிட்டார். அந்த நேரத்தில் புலி அவரை அணுகினபடியினால் அவர் ஏதோ எல்லாம் காரணங்களை வச்சுக்கொண்டு வெளிநாட்டுக்கு போயிருந்தவர். அங்கே வந்து காரசாரமாக என்ன விமர்சித்தவர். பிறகு திருப்பியும் என்னட்ட வரைக்க நான் அவரை திருப்பியும் எம்பி ஆக்கினான். இப்போ திருப்பியும் போயிருக்கிறார். அவர்கிட்ட தான் கேட்க வேணும் என்ன காரணம்ன்ட்டு. அப்போ முதல் என்னை விட்டு போய்க்கில் ஏதோ எல்லாம் சொல்லி கொண்டு போய் அங்கே எல்லாம் காரசாரமாக என்ன திட்டி கொண்டு இருந்தார் வெளிப்படையாக. பிறகு திருப்பி என்னோட வரைக்க திருப்பியும் நான் அவரை ஏற்றுக்கொண்டு திருப்பியும் அவரை எம்பி ஆக்கி விட்டது. பிறகு திருப்பியும் இப்போ நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சு கொள்ளுவோம். எனக்கு பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி தெரியவே இல்லை. நீங்கள் அவர்கிட்ட வன்னி இல்லை, நான் தான் சொன்னேன் வடகிழக்கில் வீண சின்னத்தில் நாங்கள் போட்டி போடுறோம். அந்த வகையில் நான் கட்சி தலைவர்ன்ற வகையில் இப்போ நான் ஒரு 5-6 ஆசனங்களை எடுப்போம்னு யோசிக்கிறேன். நான் இடையில் கொஞ்சம் அமைதியாக போனேன். இந்த ஜனாதிபதி தேர்தலில் நான் தோல்வி கண்டுட்டேன் என்ற ஒரு உணர்வு ஒன்று ஏற்பட்டதால் நான் கொஞ்சம் அமைதியாக போனேன். அப்புறம் இந்த அம்புலிமாமா புத்தகத்தில் அவர் மீண்டும் விக்ரமாதித்தன் என்றது போல் திருப்பியும் ஒரு உஷாரடைஞ்சு இதில் ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போம். நான் எதிர்பார்க்குற மாதிரி வாக்களும் ஆசனங்களும் கிடைக்காட்டால் அரசியல்லேருந்து ஒதுங்குறன்றது தான் என்னுடைய இது. அதாவது இப்போ மக்கள் கெடுறன் பந்தயம் பிடியென்றால் நான் அதுக்கு தடையணிக்க வேணும். அப்போ நான் இந்த விதியை மதியால் வெல்லலாம் என்று யோசிக்கிறேன். அப்போ இந்த முறை ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போம். ஒரு தலைவர் என்று சொன்னால் அவர் மக்களுக்கு பின்னால் இழுபட்டு போக முடியாது. ஆனால் பிரபாகரன் அதை சரியாக செய்தது. ஆனால் பிரபாகரன் தவறாக கொண்டு போயிட்டார். பிரபாகரன் மக்களுக்கு பின்னால் இழுபட்டு போகையில் அந்த வகையில் அது சரி. ஆனால் தவறான பாதையில், அதாவது இந்த ஆங்கிலத்தில் நாங்கள் சின்னன்ற ஒரு கதை படித்த நாங்கள் என்ன
பைப் ஏதோ ஒரு இது உண்டு. அந்த அப்போ ஒரு ஊரில் எலித்தொல்லை அதிகம், புலியில் எலித்தொல்லை அதிகம். அப்போ அந்த மக்களால் அந்த எலித்தொல்லையை இல்லாமல் பண்ண முடியலை. அப்போ மக்கள் அறிவிச்சினம் இப்படி அந்த எலியலை இல்லாமல் பண்ணினால் ஒரு பெருந்தொகை கொடுக்குறேன். அப்போ ஒரு ஆள் சொன்னார், தான் இந்த எலிகளை ஒழிச்சுத்தாருனான். ஊரெல்லாம் சுற்றி அந்த பைப் வாய்ச்சி கொண்டு போய் எலியல் எல்லாம் பின்னால் அவருக்கு பின்னால் பெரிய அணிதிரண்டு வந்து கொண்டிருக்கார், ஊதி கொண்டு போகிறார். நேராக போய் கடலுக்குள்ள இறங்கினா இப்போ எலியெல்லாம் கடலுக்கு போனால் என்ன நடக்கும்? அப்போ அவர் அந்த எலியலை அழித்ததாக நான் சின்ன வயதில் எங்களோட ஆங்கில ஆசிரியர் எல்லாம் மறந்து போனேன். 5ஆம் வகுப்பு 4ஆம் 5 6ஆம் வகுப்பில் அந்த கதைகள் ஆங்கிலம் படிக்கிறது தானே. எல்லாரும் உங்களை துரோகி கொலையாளி என்று பட்டம் சுட்டியிருக்கிறார்கள். அதே மாதிரி எங்களுக்கு வந்த கொமெண்ட்டுகளில் உண்மையாக சொல்ல போனால் எக்கச்சக்கமான கொமெண்ட்டுகள் இந்த ஆள் கடத்தல், கொலை அப்படியான ஒரு கொமெண்ட்டுகள் தான் இருந்தது. இதெல்லாம் இவர் செய்தவர் அப்படியானதுலேருந்து எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகள் இருந்தது. இப்போ எப்படியும் நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக நீங்கள் மக்களோட மனதை வெல்ல விரும்புகிற ஒரு ஆளை தான் இருக்கிறீங்க, அல்லது மக்களுக்கான பிரச்சனை, அல்லது முதலே சொன்ன மாதிரி மக்கள் பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக போராட்ட குழுவில் எல்லாம் இணைஞ்சிருந்தீங்க ஆரம்ப காலத்தில். அப்படிப்பட்ட ஒருவருக்கு இப்படியான குற்றச்சாட்டுகள் வருகிறது, அது உண்மை பொய்ன்றதை தாண்டி அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு திட்டமிட்ட வகையில் என்ன உடலியல் ரீதியாகவும், அதாவது ஃபிசிக்கலாகவும், ஒரு உளவியல் ரீதியாகவும் என்ன இல்லாமல் பண்ணுறதுக்காக செய்யப்பட்ட பொய்யான பிரச்சாரங்கள். ஏன் இதுவரை ஒன்றையும் நிரூபிக்க முடியலை? ஏன் அப்போ இன்றைக்கு சொல்ல முடியலை? அப்போ அன்றைக்கே சொல்லியிருக்கலாம், அந்த அன்றைக்கையும் சொல்லியிருக்கலாம் தானே. அப்போ இதெல்லாம் போய், உதாரணத்துக்கு இந்த மகேஸ்வரனுடைய கொலையை எடுத்துக்கொள்வோமே. மகேஸ்வரனுடைய கொலையை கையுமையுமாக பிடிச்சாச்சு, நீதிமன்றமே தீர்ப்பளிச்சிருக்கு. கையுமையுமாக பிடிச்ச கேஸ். ஆனால் அவருடைய மனைவி என்று சொல்லப்படுறாள். இனி அவரும் சேர்ந்து தான் அதை செய்ததாக தகவல் நிறுவனங்கள் இருக்குது. அதை விடுவோம், அது அவளுடைய பிரச்சனை. ஆனால் அவர் இன்றைக்கும் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார், இபிடிபி தான் டக்ளஸ் விமானம் தான் கொண்டு தீவு பகுதிக்கு போனால் சொல்லுவா, தீவு பகுதியில் அந்த கிணறுகளை, அந்த குளங்களை என்னென்று சொல்கிறது, கிளறினால் கணக்க இது வருமண்டது, கணக்க பிரேதங்க என்ன எலும்புகள் கூடுதல் எல்லாம் வருமண்டு. அப்போ நான் சொல்கிறது சரி, நல்லது, தூர்வாருன்னா நல்லம், அந்த மக்களுக்கு தண்ணியாவது கிடைக்கும், அப்போ அதை செய்யட்டுமண்டு. ஏன்னா அப்போ அதை செய்ய இல்லை, பொய் தானே. உதாரணத்துக்கு இப்போ கொழும்பில் நான் இருந்த வீடுகள், அது இப்போ தனியார் எடுத்து அதில் பல மாடி கட்டிடங்கள் இப்போ கட்டப்படுது. 20-25 மாடிகள் எல்லாம் கட்டப்படுது. அப்போ 25 மாடி கட்ட வேணுமென்றால் என்ன கையால் கிண்டி போட்ட கட்டலாம் இல்லை, அது நிலத்துக்குள்ளே ஒரு 10 அடியாவது போகணும், குறைஞ்ச 10-15 அடியாவது போகணும். அப்போ அது அந்த இப்போ 3-4 நான் இருந்த 4 வீடுன்னு நினைக்கிறேன். அங்கே பல மாடிகள் எழும்பிடு இப்போ கிட்டடியில். ஏன் அதை கிண்டைக்கில் எலும்பு கூடுகள் வர இல்லை? பத்திரிகையிலெல்லாம் போட்டதான் அங்கே எல்லாம் பட்டி புதைக்கினோம்ண்டு. அப்படியெல்லாம் சும்மா போய் அதில் ரவிராஜிட கொலை, ஜோசப் சிங்கத்திட கொலை, ஜெனரல் கொபேகடுவோட கொலை, அல்லது லலித திலோத்மலியிட கொலை, அப்படி கணக்க கொழும்புல எல்லாம் அந்த மாணவர்கள் எல்லாம் காணாமல் போனாண்டு அண்டக்கெல்லாம் வழியால் வருது தானே, வழியால் வருது. ஏன் என்மையில் வர இல்லை? அதெல்லாம் போய், அதாவது ஒரு திட்டமிட்டு என்மையில் சேறு பூசணுமென்றதுக்காண்டி என்ன உளவியல் ரீதியாக என்ன இல்லாமல் செய்ய வேணும், அல்ல உடலியல் ரீதியாக இல்லாமல் செய்ய வேணுமென்றதுக்காண்டி செய்யப்பட்ட கதைகள். நாளைக்கு இங்கே கிண்டினாலும் நாளைக்கு இங்கேயும் கட்டையக்கில் கிண்டலாம். நான் எதிர்கட்சியில் இருக்க அவையில் செய்திருக்கலாம் தானே. நல்லாட்சி காலம் என்று சொல்கிறோம், நல்லாட்சி என்று சொல்கிற காலத்திலேயாவது செய்திருக்கலாம் தானே.
அப்போ நான் அந்த விசயகலாட்ட கேட்டினேன். அவள் நாடாளுமன்றத்தில் சொன்னான் தன்னுடைய கணவரை கொண்டவர் இந்த நாடாளுமன்றத்தில் இருக்கிறாருன்ட்டு. அப்போ அவள் என்னுடைய பெயரை சொல்லாட்டாலும் எனக்கு விளங்குது, அவள் என்னத்தை சொல்கிறான்ட்டு எனக்கு விளங்கினா. அப்போ நான் சொன்னேன், சரி அவள் அறிவை சொல்கிறா, ஆனால் கடைசியாக அந்த கொலையாளிக்கு தொலைபேசி அழைப்பு கொடுத்து மகேஸ்வரன் வீட்டிலேருந்து வலிக்கிட்டாருன்ட்டு சொன்னவரும் இந்த நாடாளுமன்றத்தில் இருக்கிறாருன்ட்டு. இந்த நாடாளுமன்றத்தில் இருக்கார் கடைசியாக தொலைபேசியில் அழைப்பு கொடுத்ததை அவர் வீட்டிலேருந்து வலிக்கிட்டார், நீ தயாராகிறான்ட்டு. அடுத்தது மஹிந்த ராஜபக்சோட அரசில் தான் அவற்ற நீதிமன்றத்தில் உனக்கு விருப்பமான தீர்வு கிடைக்கல என்று சொன்னா, நீதிமன்ற தீர்ப்பு கிடைக்கல என்றால் இப்போ உன்னுடைய அரசாங்கம், உன்னுடைய நீதிமன்றம், நீ ஏன் அப்பீல் கோர்ட்டுக்கு போயில்லை, மேல்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு போயில்லை? உனக்கு தெரியும், மேல்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு போனால் 100% அதை உறுதிப்படுத்துகிற மாத்திரமில்லை, உன்னையும் அது உள்ள இழுக்கும். இந்த புங்குடுதீவு சிறுமி வித்தியா அந்த கொலையில் நடந்தது, நீதிமன்றம் எச்சரித்து போட்டு தானே விட்டது. விவாகனுடைய பங்களிப்பு சம்பந்தமாக எச்சரித்து போட்டு விட்டது. அது அவற்ற அரசியல்ன்றது இன்னொன்று வேறு, ஆனால் அதை செய்தது. அப்போ இந்த இதுலேயும் வந்தால் இது நடக்கும், அதால் நீதிமன்றம் போகல. இன்னொரு கட்சி தலைவர் அவர் கொல்லப்பட்டவர், அது மென்றதில் தான் உருண்டது. நான் இப்போ வெளிப்படையாக கேட்குறேன், ஏன் அவற்ற மகன் இன்றைக்கு ஒரு அந்த கட்சிக்கு தலைமை தாங்கிறார், ஏன் அவர் நீதிமன்றம் போயில்லை? அவருக்கு தெரியும் நீதிமன்றம் போனால் யார் கொண்டு வெளியால் வரும், அப்போ தான் அரசியல்லேருந்து அடிபட்டு போயிடுவேன். சரி, எடுத்ததுக்கெல்லாம் சர்வதேசம் என்றால் காய்ச்சல் வந்தாலும் தலையடி வந்தாலும் சர்வதேசத்துக்கு போகிறவ ஏன் தன்னுடைய தகப்பனாருடைய வழக்கை சர்வதேச இதுக்கு கொண்டு போயில்லை என்று அவங்களுக்கு தெரியும். அது விசாரிக்கப்பட்டால் அது யார் கொண்டது வெளியால் வரும், அப்போ தன்னுடைய அரசியல் அடிபட்டு போயிடுமென்றது தான் அவற்ற எண்ணம். சரி, உங்களுக்கு இங்கே இலங்கை நீதிமன்றத்தில் நம்பிக்கை இல்லைன்றா சர்வதேச நீதிமன்றத்துக்கு போகலாம். ஆனால் இன்றைக்கு அவருடைய சட்டத்தானியல் எல்லாம் எங்கே உழைக்கணும்? இந்த நீதிமன்றத்தில். கஷ்டப்பட்ட பொம்பளைகள் காசு கொடுக்க முடியலைன்றால் தோட்டை கலட்டுறது, மூக்குத்தியை கலட்டுறது, இதை உருவி எடுக்கிறது, காப்பை உருவி எடுக்கிறது, அதான் அவருடைய சட்டத்தானியல் செய்யணும். அவர்களும் இன்றைக்கு என்ன தேர்தலில் போட்டி போடினோம், படிக்கிறது வேறு முடிக்கிறது சிவன் கோயில்ன்றது போல் அவையில் இதுகளெல்லாம் செய்யணும். ஏன் இலங்கை நீதிமன்றத்தில் நம்பிக்கை இல்லைன்றே என் மற்ற வழக்குக்கு போகணும். நீ சட்டத்தை தெரிஞ்சு கொள்ளணுன்றதுக்காண்டி படிக்கிறது வேறு. அந்த நீதிமன்றத்தில் வழக்கு பேசி உறிஞ்சி மக்களை நீ இலவசமாக பேசலாம், இல்லை குறைஞ்ச காசோடு பேசலாம். அதில் ஒரு 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 அதில் ஒரு சட்டத்தரணி அவர் உணர்ச்சி வசப்பட்டு சும்மா ஒரு புழுகு கதைகள் கதைப்பார். அப்போ ஒருக்கா கிட்டுன்ற என்ன சங்கிலியன் பூங்காவில் அவரை கூட்டம் நடக்கல சொன்னார், தேசிய தலைவர் தன்னுடைய தலைவர்றார். சனத்துக்கு கோபம் வந்து சனம் வந்து அவர மக்கள் வந்து தேசிய தலைவர் வந்து பார்க்குறது வேறு ஒரு ஆளத்தான். அப்போ இவரை சொன்னோன்னே அவருக்கும் சங்கடமாக போச்சுது, சனமும் விசிலடிக்க வழி கூ அடிக்க வலிக்கிட்டு விளங்குது. அப்போ அப்படிப்பட்ட ஆசாமிகள் ஆக்கள் அவர் கதைக்கிற அந்த படிக்கிறேன்னு குடிக்கிறது குப்பளிக்கிறது தண்ணீர்ன்றது போல அவையெல்லாம் ரொம்ப ஒரு இதான இது. நான் இந்த முறை அவையெல்லாம் அம்பலப்படுவின்னு மட்டும் நினைக்கிறேன். இனி மக்களுடைய விதி தானே. நான் நம்புகிறேன் விதியை மரியாதை வெல்லலாமண்டு. நான் எதிர்பார்க்குற மாதிரியான கிடைக்க இல்லையென்றால் எதிர்பார்க்குற மாதிரியான வாக்களும் ஆசனங்களும் கிடைக்கிற இல்லையென்றால் கிடைக்க இல்லைன்னு சொன்னால் நான் ஒதுங்குறதை பற்றி யோசிக்கிறேன். சரி, ஏன் இப்படியான கதைகள் வருகிறது ஒரு திட்டமிட்ட உள்நோக்கத்தோடு இன்றைக்கு என்ன இன்றைக்கு புலி அமைப்பில் இருந்தாக்கள் இருக்கிறார்கள் எல்லாம் பலர் இன்றைக்கு என்ன சொல்லினோம், நீங்கள் நேற்றைக்கும் இங்கே வர இரவு 12:30 மணி நேற்றைக்கும் கிளிநொச்சியில் இரவு சந்திச்சேன்னா அது சொல்லினோம், நீங்களாம் ஒரு சரியான தமிழ் தலைவர், நாங்கள் உங்களைத்தான் பலப்படுத்த வேணும்,
உங்களுக்கு பின்னால் தாங்கள் அணிந்து கொள்றோம்ன்றா அவர் சொல்லினோம். அவையில் என்ன ஒரு வித்தியாசமாக பார்க்கல தானே. அப்போ அவர்கிட்ட அந்த நேரத்தில் ஒரு வித்தியாசமாக சொல்லப்பட்டிருக்கலாம். இப்போ நேராக அறியக்கிற கேள்விப்படையக்கில் அவருடைய மனங்களில் மாற்றம் ஏற்படுது. இப்போ நான் அப்போ பிரபான் உயிரோடு இருக்கைக்குள்ள நான் ஒருக்கா சொல்லியிருக்கேன். அதாவது பொது வழியில் தான் பிரபாரம் தன்னுடைய உறுப்பினர்களோட வரட்டும், பிரபாரம் கதைக்கிட்ட நானும் அவர்களோட கதைக்கிறேன். நான் கதைச்சு முடியாத குறைஞ்ச அரைவாசி பேரையாவது என்னுடைய பக்கம் என்னால் எடுக்க முடியுமா என்று நான் அன்றைக்கு சொன்னேன். வெளிப்படையாகத்தான் சொன்னேன். அப்போ நான் இதெல்லாம் வெளிப்படையாக சொல்றது அதுகளுக்கு சில வேளையில் ஒரு இதாக இருக்கலாம். இப்போ சொல்கிறேன், உண்மையைத்தான் நான் சொன்னேன். இப்போ நான் சொன்னதான் அன்றைக்கு நடந்து முடிச்சிருக்கு. அதான் நான் வரலாற்றில் பதிவாக இருந்திருக்கு. சரி, அதுக்கு புறம்பாக சொல்லட்டும் பார்ப்போம். இப்போ இந்த புதிய அரசியல் ஜாப்புன்னு சொன்னால் அது இலங்கையில் இப்போதைக்கு சாத்தியம் இல்லை. புதிய அரசியல் ஜாப்பை கொண்டு வர என்றால் நாடாளுமன்றத்தில் 3-2 தேவை, சர்வஜன வாக்கெடுப்புக்கு போகணும். அது சாத்தியம் இல்லை. இதே சுமந்திரன் கூட ஒரு தொலைக்காட்சி போட்டியில் நானும் அவரும் விவாதிக்கிற நேரத்தில் ஏற்றுக்கொண்டவர். தங்கள் முயற்சியாகத்தான் அதை செய்கிறோம். இவர் சொல்றதுதான், அமைச்சர் சொல்றதுதான் சரியென்ற பதிவுல இருக்குது. அப்ப நான் என்ன சொல்றேன் என்றால், அதாவது இப்ப நாங்கள் நீந்த வேணும் என்றால் இதுல நீச்சல் அடிக்க வலிக்கிட்டா என்ன நடக்கும்? அல்ல மணல் தரையில நீச்சல் அடிக்க வலிக்கிட்டா, இல்ல கல்கும்பியில மேல நீச்சல் அடிக்க வலிக்கிட்டா என்ன நடக்கும்? உடம்புதான் புண்ணாப்போம். அப்ப தண்ணிக்கு வாங்கினா தான் நாங்கள் நீச்சல் அடிக்கலாம். அப்போ அரசியல் தீர்வுன்றது இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் ஏற்படுத்தப்பட்ட இந்த 13ஆம் திருத்த சட்டம், இந்த மாகாண சபை முறைமை தான் சிறந்த ஆரம்பமாக இருக்க முடியும். நான் இப்போ சூரியனையும் சந்திரனையும் கொண்டு வந்து தருவேன்ட்டு நான் சொல்ல மாட்டேன். சாத்தியமும் இல்லை. சூரியன் சந்திரனையும் கொண்டு வரலாமா? இல்லையே. ஆனால் அதனுடைய வெப்பம் எங்களுக்கு தேவை. அந்த சந்திரனுடைய சூரியனுடைய வெப்பம் தேவை, சந்திரனுடைய குளிர்ச்சி எங்களுக்கு தேவை. அதை நான் பெற்று தருவேன். அப்போ நான் ஒரு கௌரவமான ஒளிமயமான இதை என்னால் கொடுக்க முடியும். அப்போ என்மையில் கடந்த காலத்தில் இந்த சுமத்தப்பட்டதெல்லாம் இப்போ கிட்டடியிலேயும் வந்து ஒரு வெளிநாட்டு இப்போ இங்கேயும் வந்துட்டீங்கன்னா அது டிவியா ரேடியோன்னு எனக்கு சரியாக தெரிய இல்லை. அப்போ அதுலேயும் வந்து கேள்வியில் கேட்க நான் அதுக்கு இடம் கொடுக்க இல்லைன்னா நான் அதுக்கு காரசாரமாக தான் பதில் சொன்னேன். நான் என்ன கேள்வி மேட்ட கேட்கலாம், ஆனால் நான் சொல்கிறதுக்கு இடம் கொடுப்போம் என்று அவர் வெளிநாட்டில் இருக்கிறவர். அப்போ அவருக்கு அங்கே பயம். ரெண்டாவது அவையோட வியாபாரம். அப்போ அதால் அவருக்கு ஒரு கேள்வி கேட்டார், நீங்கள் அரசாங்கத்திட்ட இருந்தெல்லாம் காசு வாங்கினீங்களாமே, ரொம்ப நெருக்கி இது ஒன்று சொல்ல வலிக்கிட்டது. அப்போ நான் சொன்னேன், பிரபான் உட்பட எல்லா இயக்கங்களும் அரசாங்கத்திலிருந்து காசு வாங்கினர். அதுக்கு பதிவுகள் எல்லாம் இருக்கு. இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கிற இயக்க கட்சிகள் அல்ல எல்லாரும் என்ற நாங்கள் தேசிய நீரோட்டத்தில் கலந்து கொள்ளேக்கல. பிரபாகரன் வேற ஒரு டீலில் கோடிக்கணக்கான காசு எடுத்தது அது வேறு, ஆயுதங்கள் எடுத்தது வேறு. ஆனால் மற்ற இயக்கங்கள் எல்லாம் அந்த இயக்கங்களுக்கெல்லாம் அரசாங்கம் காசு கொடுத்தது. இந்தியாட்டை நான் காசு வாங்கி எடுத்து மற்ற இயக்கங்களுக்கு கொடுத்தது கஷ்டங்களுக்கான. அதிலெல்லாம் நான் முன்னுண்டு செய்வேன். இங்கேயும் நான் அதை முன்னுண்டு செய்தேன். அப்போ அவர் மற்றாக்களை பற்றியும் கேட்காமல் நீங்கள் காசு வாங்கினீங்களா, அரசாங்கத்தோட ரொம்ப படைகளோட எல்லாம் ரொம்ப நெருக்கமாக என்றால் அது ஒரு விஷமத்தனமான இதுதான். அது ஒரு நேரடியான அல்லது ஒரு நியாயமான கேள்வி என்று என்னால் எடுக்க முடியாது. அப்படி கணக்கு உள்நோக்கத்தோட நீங்கள் எல்லாம் கடந்த காலத்தில் நடந்து கொண்டபடினால்தான் இந்த தமிழ் ஊடகங்கள் எங்களோட மக்களுக்கு இந்த அழிவுகள், இழப்புகள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் வந்தது. அன்றைக்கு நான் சொன்ன மாதிரி இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டிருந்திருந்தால் இன்றைக்கு இவ்வளவு இழப்புகள், அழிவுகள், துன்பங்கள் வந்திருக்காது. நாங்கள் நடைமுறையிலேயே சுயநிர்ணய உரிமையை பெற்றிருக்கலாம். இது இந்திய படம் இப்படி சென்றியில் அவன் அங்கே பாதுகாக்கிறது தான் வந்தவன். அப்படி சென்றியில் நின்றால் அங்கால பின்னால் தூரத்தில் பதுங்கி இருந்து கொண்டு கெட்ட போர்டில் கல் வச்சு கொண்டு அடிப்பினான். அப்போ மூத்தில் வந்து என்ன 100 பட்டை அவன் ஒருக்கா இப்படி எண்ணுவான். 2ஆம் பட்டை என்ன எரிச்சல்ல திரும்பி கல் வந்த திசையை நோக்கி சுடுவான். அப்போ யார் அங்கே பாதிக்கப்படுறது?
சாதாரண மக்கள். இவர் கல்லடிச்சவர் இடத்துல படுத்துருவார் அல்லது சிவருக்கு பின்னால ஒழிச்சிடுவார். சாதாரண மக்கள், ஒன்றும் தெரியாத மக்கள் அதால போய் வரைக்கல இந்திய படம் வந்து ஆக்களை கொள்ளுது. அப்போ இன்னொரு பதிவை நான் செய்ய விரும்புகிறேன். 85ஆம் ஆண்டு நினைக்கிறேன், நம்மளோட அலுவலகத்துல அத்தியடியில நடந்தது. அதாவது இந்திய படம் வரப்போகுதுன்ற ஒரு வதந்தி. நீங்கள் எத்தனாம் ஆண்டு பிறந்தது? 94. இது 85ஆம் ஆண்டு. அப்ப நாங்கள் கூடி கலைக்கிறோம் நம்மளோட ஆபீஸ்ல அத்தியடியில. அப்புறம் இபிஆர்ல பொறுப்பா இருந்தேன். அத்தியடியில ஈரோ சிபிஆர்ல புலியில கிட்டணம் திலீபன். அப்ப நாங்கள் புலட்ட கூப்பிடையில வேற காரணங்களுக்கு அந்த புலட் அன்றைக்கு அதனுடைய செயற்பாடுகள் சரியா இருக்க இல்லை. தெலுங்கு கூப்பிடையில இருந்தால் தெலுங்கு கூடாதான் இந்திய படம் வரப்போகுது. என்ன மாதிரி பங்களாதேஷில் முக்தி வாகினி என்ற பெயர்ல இந்திய படம் விடுவிச்சதோ அதுபோல இங்க தெலுங்கு அமைப்பு கூட வரப்போகுது. ஐபிகேஎஃப் இல்லை, இந்திய அமைதி வாக்கும் படை இல்லை, தெலுங்கு அமைப்பு கூட இந்திய படம் வந்து இங்க விடுவிக்க போகுது என்றதான் அந்த வதந்தி. அப்ப நாங்கள் கூடி கதைக்கிறோம், இந்திய படம் வரப்போது என்ன செய்ய போறோம் ரெண்டு கதை கேட்கல. கிட்டன்னு சொன்னார் இந்திய படம் வந்து அடிக்க வேணும். அப்ப நான் சொன்னேன், ஒரு பேரலையை எதிர்த்து கரையில நின்றால் அது முடக்கி கரையில கொண்டு அடிக்கும். நாங்கள் இந்த கடல் குளிப்புக்கு அலைக்குள்ள போறது போல நாங்கள் எல்லாரும் ஒரு பொது வேலை திட்டத்தில் ஐக்கியப்பட்டு இந்திய படைகளை வடகிழக்கினுடைய எல்லை உரங்களுக்கு அரசியல் ரீதியா தள்ளுவோம். தள்ளின பிறகு நீங்களும் கூட கொள்கையை மக்கள்கிட்ட வைங்க, நாங்களும் கூட கொள்கையை மக்கள்கிட்ட வைக்கிறோம். மக்கள் யாரை தெரிவு செய்யணுமோ அவையில் ஆளட்ட மாட்டோம். அப்ப கிட்டன்னு சொன்னார், இல்ல தேவா. அப்ப என்ன தேவாண்ட டக்ளஸ்ன்றது பிறகுதான். அப்ப இல்ல தேவா, உங்களுக்கு இந்திய படையை பற்றி தெரியாது, தாங்கள் அங்க பயிற்சி எடுத்தது அது ஒரு டிசிப்ளினான போர்ஸ் என்று சொன்னார். அதாவது கட்டுக்கோப்பான படை. அப்ப நான் சொன்னேன், எந்த படையும், அது அமெரிக்க படையோ சீன படையோ ரஷ்ய படையோ எந்த படையும் எந்த படை மீதும் சாதாரண நேரத்தில் ஏறி கிள்ளி நொல்லி எல்லாம் விளையாடலாம். ஆனால் யுத்தம் கொண்டு வந்தால் இயந்திரமா இருக்கும், அதுக்கு யாரும் விதிவிலக்கா இருக்க முடியாது. சரி, இப்போ இதில் இந்திய படை நான் பயிற்சி எடுத்த பாலஸ்தீனத்துல தான். அப்ப அவியல் பயிற்சி எடுத்தது இந்தியாவுக்கு. அப்ப சரி, இந்திய படையை பற்றி எனக்கு நல்ல அபிப்பிராயம் சொல்றீங்க. ஏன் அந்த காலகட்டத்தில் பர்பிள் கலர்ல தமிழ்ல மக்கள் என்ற ஒரு போஸ்ட் ஒட்டி இருந்தது. இந்திய படம் வந்தா கற்பழிக்கும், கொலை செய்யும், கொள்ளை அடிக்குமா. பங்களாதேஷம் நடந்த பற்றி அவர் சொல்லி அந்த பங்களாதேஷம் என்ன நடந்த. அப்ப நான் கேட்டேன், இதுல எனக்கு நல்ல அபிப்பிராயம் சொல்றீங்க, அப்புறம் இப்படி போஸ்டர் போட்டிருக்கிறீர்கள். அப்ப திலீபன் சொல்ற, இல்லதுவா இந்திய மக்களை மிரட்டாட்டால் மக்கள் படைகளோட போய் சேர்ந்துருக்கணும் தவிர சிந்தனையை சொல்றோம். உண்மை அதை அன்றைக்கு பயன்படுத்தி இருந்தால் நாங்கள் இன்றைக்கு நடைமுறையிலேயே சுய நிர்ணய உரிமையை நாங்கள் பெற்றிருக்கலாம். அப்போ ஒரு தலைமை என்றால் மக்களையும் பாதுகாக்க வேணும், தன்னையும் பாதுகாக்க வேணும். அப்ப என்னுடைய தகப்பனையர் சொல்லுவார், ஒரு 10 ரூபா சம்பளம் பெற வேணும் என்றால் 20 ரூபாயை முன் வச்சு போராட வேணும், 20 ரூபாயை முன் வச்சு போராட வேணும். பேச்சுவார்த்தையில் 7 ரூபா 8 ரூபா வந்தால் போராட்டத்தை கையை விட்டு அதை ஏற்றுக்கொண்டு இன்னொரு சந்தர்ப்பத்தில் எஞ்சிய கோரிக்கைகளையும் புதிய கோரிக்கைகளையும் வச்சு அடுத்த கட்டத்துக்கு போகணும். ஆனால் இங்கே என்ன நடந்தது, எங்களுக்கு 10 ரூபா தேவைப்பட்டது, 10 ரூபா தேவைப்பட்டது, நாங்கள் 20 ரூபாய் முன் வச்சு நாங்கள் பேச்சுவார்த்தை என்ற வரைக்கும் என்ன சொன்னாங்க 100 ரூபா வந்தால் தான் விடுவோம். அதுக்கு தான் நான் சிறுபுள்ள வேளாண்மை வீடு பிழைஞ்சி வீடு வந்து செய்கிறான்னு சொல்கிறேன். உங்களுக்கு விளங்குது. அப்போ அந்த கதை ஒன்று நான் சொல்கிறேன். நான் சின்னல படித்த கதைகள். ஒரு சக்கர வண்டியில் வியாபாரி சக்கர வண்டியில் வச்சு தள்ளி கொண்டு போய்க்குள்ள அது இதுக்குள்ள மணலுக்க புதைஞ்சிடும். அப்போ அவரால் எடுக்கிறதுக்கு முயற்சிப்பார், முடிய இல்லை. அப்போ தம்பி ஒரு ஆள் வார, தம்பியோட பிரபாகர்னு சொல்லி ஒரு சின்ன பையன் அதில் வார. அப்போ இந்த சக்கர வியாபாரி சொல்கிறார், உனக்கு நான் சக்கரை தருவன், வேண்டிய அளவு சக்கரை தருவன், இப்படி கொஞ்சம் கூட எல்லாம் கொடுக்க. அவர் இல்லை இன்னும் வேணும்ட்டு அடம் பிடிச்சு கொண்டு வந்தார் தம்பி, பிரபாகரன்ல தம்பி.
அப்போ அதால் ஊர் பெரியவன் இந்தியா ஆண்டில் ஊர் பெரியவர் வார். அப்போ அவர்கிட்ட அந்த வண்டில்காரன் முறகுறார், ஐயா உடனே சொல்லுவார், தன்னோட 2 கையையும் மீட்டி இதில் ஒரு சின்ன துண்டையும் அதை விட கொஞ்சம் பெரிய துண்டையும் இதில் வைக்க சொல்லு. அப்போ தம்பிகிட்ட நீட்டப்படும், தம்பி உனக்கு எது வேணுமென்று. அப்போ இதை விட இது கொஞ்சம் பெருசு தானே, இதை எடுத்துக்கொண்டு வண்டியில் தள்ளி விடுறதுக்கு உதவி செய்துட்டு போயிடுவேன். அப்போ இந்த சின்ன துண்டை விட இது பெரிய துண்டு தான், இதை விட நான் கூட தாரேன்ட்டு சொல்லியும் தம்பி கேட்கலேன்ட்டு சொல்லி சின்ன வயதில் படித்த கதைகள், தமிழ் வாத்தியார் சொல்லித்தர கதைகள். அப்போ என்னத்துக்கு இந்த கதைக்கு போனா, அப்போ அந்த இது அப்போ தெளிவன் சொன்னார், இல்லதவா மக்களை மிரட்டாட்டா மக்கள் படைகளோடு சேர்ந்துருவிட மாட்டேன். அவர் அந்த சிந்தனையை பற்றி நான் சொல்கிறேன். இன்னொரு உதாரணத்தையும் சொல்ல, பழைய பதிவுகள் தான் இது. பெங்களூர் பேச்சுவார்த்தை திம்புவை பற்றின்னு சொல்லணுமெட்டா கனவேர் குமாரன் இந்த இந்த தமிழ் காங்கிரசினுடைய அந்த 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 தலைவராக இருந்தவர் குமார் பொன்னம்பலம். அந்த பொன்னம்பலம் ஐயாட மகன் குமார், அவர் அப்போ தலைவராக இருந்தவர். ஆனால் இன்றைக்கு அவியல் அந்த ஒற்றையாட்சிகள் இருக்கக்கூடிய அந்த அந்த கட்சி பதிவைத்தான் இன்றைக்கும் தொடர்ந்து தங்களுடைய கட்சி பதிவாக வச்சிருக்கணும். ஆனால் பேசுகிறது ஏதோ உண்டு, அந்த கட்சி அவளுடைய அந்த தேர்தல் தேவையானவங்களுக்கும் ஒரு பிறகு தரலாம். அந்த தேர்தல் ஆணையாளருக்கு கொடுத்த அவையோட கட்சி பதிவில் தங்களோட கொள்கைகள் கோட்பாடுகள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்குத்தான். அன்றைக்கு ஜிஜி பொன்னம்பலம், அப்போ நாங்கள்லாம் சின்ன ஆக்கலான்னு அண்டாச்சுன்னா இவ தனிநாட்டுக்கு வவுனியாவோட முள்ளு கம்பி அடிக்க போயினோமாம். இது தனிநாட்டை பிரிக்கிறதுக்காண்டி வவுனியாவோட முள்ளு கம்பி அடிக்க போயினோமாம். வவுனியா கங்கால ட்ரெயின் போகாது. வவுனியாவில் ஆனரம் என்று சொன்ன அன்றைக்கு, வவுனியான்னு சொன்னாலும் போகிற வேலை ஆனரம் கங்கால பூட்டனா அந்த ஜிஜி பொன்னம்பலம் ஐயா சொன்னவர். அவர் சொன்னவர் என்னென்றால், இவள் முள்ளு கம்பி அடிக்க போயினோம் ஆனரோட, அங்கால ட்ரெயின் கொழும்புக்கு வராது. மற்ற இன்னொரு இடத்தை சொல்லி அங்கே எல்லாம் தமிழ் மக்கள் வியாபாரம் செய்ய முடியாது, என்ன கதை கதைக்கணும் என்று சொல்லி அன்றைக்கு அவர் சொன்னதெல்லாம் பதிவில் இருக்குது, நான் சொல்ல. அப்போ என்னென்றால் திம்பு பேச்சுவார்த்தையை பிறருக்கு நான் குமாரன்கிட்ட கேட்டேன், அண்ணே நீங்கள் திம்புன்ற சொல்கிறீங்க, திம்பு கோட்பாடு என்னென்னு தெரியுமா, அவருடைய பின்னணி எல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால் அவருக்கு தெரியாது. ஆனால் திம்புவை பற்றி விலாசி தள்ளினவர். அவருக்கும் செல்வத்துக்கும் அந்த குடும்ப பிரச்சனை இருக்குது, அதிகாரத்தில் இருக்கணும்னு. ஏன்னா திருச்செல்வத்துக்கும் ஜிஜி பொன்னம்பலத்துக்கும் அந்த அரசியல் தான், பிள்ளைகளுக்கும் அது பிறவி இருக்கு. அப்போ 2 பேருக்கும் போட்டி, எம்பியாக வரணும். அப்போ குமாரனை தனியாக போட்டி போட்டு முயற்சி பண்ணி பார்த்தார், தோல்வி. அது இப்போ புலி குதிரையில் சவாரி பண்ண வலிக்கிட்டவர் குமாரன். அதில் போனால் வாக்கெடுக்கலாம். அப்போ ஒருக்கா அவர் தான் ஜனாதிபதி தேர்தலில் நிற்க போகிறேன் 89. பிறகு ஒரு அறிக்கை விட்டார், தனக்கு ஃப்ரான்ஸ்லேருந்து ஒரு கோல் வந்ததான் கேட்க வேண்டாமண்டு. அங்கேருந்து வந்தேன்னு உங்களுக்கு தெரியும் தானே, ஃப்ரான்ஸ் என்னன்னு சொன்னார். இங்கேருந்து சொல்ல முடியாது, இங்கேருந்து வந்தது என்ன சந்திச்சுன்னு சொல்ல முடியாது தானே. ஃப்ரான்ஸ்லேருந்து கோல் வந்தது, இப்படி தேர்தலில் கேட்கக்கூடாது. அப்போ தான் கேட்க இல்லையாட்டு என்றால், இப்போ புலிகளுக்கு பயம் என்னென்றால் தங்கிற பேரை சொல்லி கேட்டால் அப்படின்னு தோல்வி, ஜனாதிபதி தேர்தலில் வெல்ல முடியாதானே, தென்னிலங்கையோட ஆதரவு இல்லாட்டா வெல்ல முடியாது. அப்போ அப்புறம் தங்களுக்கு அது கெட்ட பேர் வந்துடும்ட்டு தான் புலி சொல்லி போட்டேன்னு சொல்லி அதை நிப்பாட்டினவர். அப்போ இந்த இந்த பெங்களூர் பேச்சுவார்த்தை, அப்போ எல்லா இயக்கங்களுடைய தலைமைகளும் பொதுவாக தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கிறது. அப்போ நாங்கள் அவைகளோட தொடர்பு கொள்கிறோம் வயர்லெஸில், ஹலோ ஓவர். அப்போ எல்லா இயக்கங்களும் ஒவ்வொரு இயக்கங்கள் கதைக்கிறதையும் ஒட்டு கேட்குறது. புலி கதைக்கிறது இபிஎல்எஃப் கேட்கும், இபிஎல்எஃப் கதைக்கிறது புலி கேட்கும், பிளட் கேட்கும், டெலோ கேட்கும், ஹீரோஸ். இந்த 5 இயக்கங்களும் தான் பெருசாக இருந்தது, ஹீரோஸ், இபிஆர்எல்எஃப், டெலோ, பிளாட், டைகர்ஸ். அப்போ இந்த 5 இயக்கங்கள்கிட்டையும் இந்த வயர்லெஸ் கருவி என்று இருந்தது. அப்போ ஒவ்வொரு இயக்கங்கள் கதைக்கிறதையும் ஒவ்வொரு இயக்கங்களும் ஒட்டு கேட்கும். அப்போ ஒட்டுக்கிட்ட பதிவிலையும் இருக்குது. இப்போ எங்கேன்றது எல்லாம் பார்க்க வேணும்.
அப்போ பாலசிங்கத்துக்கும் திலீபனுக்கும் இடையில ஒரு உரையாடல் நடக்கும். அப்போ திலீபன் ஹலோ ஹலோ ஓவர். அப்போ அங்கால பாலசிங்கன் சொல்றார் ஓம் திலீபன் சொல்லு ஓவர். அப்போ இவர் கேட்கிறார் திலீபன் அண்ணே நாங்கள் என்ன பேச்சுவார்த்தையை போகிறோமா ஓவர். அதாவது பெங்களூர் பேச்சுவார்த்தை. அப்போ இவர் ஏன் கேட்கிறார் என்றால் இங்கே எங்கட பிரச்சாரம் எல்லாம் மண்டைக்கு பேச்சுவார்த்தை கூடாக தீர்வு காண முடியாண்டது தானே, வன்முறை கூடாது தான். அப்போ அதை வச்சு கொண்டு நான் கேட்குறேன். பழசுக்கு பேச்சுவார்த்தைக்கு போகிறோம் ஓவர். அப்போ உடனே இவர் கேட்குற என்ன திலீபன் அண்ணா இப்போ நாங்கள் மக்களுக்கு என்ன சொல்றது ஓவர். நாங்கள் ஒரு கோரிக்கையோடான போகிறோம் ஓவர். அப்போ திலீபன் கேட்க அப்போ அந்த கோரிக்கையை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டுட்டால் ஓவர். அப்புறம் அந்த பாலசிங்கன் சொல்றார் ஏற்றுக்கொண்டா உடனே நாங்கள் அடுத்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ள முடியாத கோரிக்கையை போடுவோம் ஓவர். இப்படித்தான் எங்களெல்லாம் ஓவராக போனது. திம்புலம் என்ன நடந்ததுன்னு சொன்னால் அன்றைக்கு எங்களுக்கு இந்த அரசாங்கத்தோட பேசுறதுல பேசி தீர்வு காண்றதுல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. தனிநாடுன்றதுதான் அன்றைக்கு எங்கட இதாக இருந்தது. அப்போ நாங்கள் 5 இயக்கமும் கூடி முடிவெடுத்தது இந்த பேச்சுவார்த்தையை உடைக்க வேண்டும். இந்த பேச்சுவார்த்தையை உடைக்க வேண்டும். பேச்சுவார்த்தையை உடைக்க வேண்டும் என்று சொன்னால் இலங்கை அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாத கோரிக்கையில முன்வைக்க வேண்டும். 2வது தமிழ் மக்களுடைய அதி உச்சபட்ச கோஷமாக அது இருக்க வேண்டும் என்றால் திம்பு கோரிக்கை இந்த 4 கோரிக்கையும் வந்தது. அமீர் அன்னைக்கும் சிவா அன்னைக்கும் சொன்னாங்க கையெழுத்து போடாட்டால் என்ன நடக்கும். அப்போ அவர்கள் பயத்தில் கையெழுத்து போட்டார். இதான் நடந்தது. இதான் வரலாற்று பதிவு. சரி, நீங்கள் வேறு ஏதோ கட்டணுந்தே நான் வேறு இதெல்லாம் போயிட்டு போல நடக்கு 8 மணியும் ஆச்சது. இந்த அபிவிருத்தி என்றதில் வரைக்கில் வந்து 94 இருந்து நீங்கள் அமைச்சராக இருந்து வாரீங்கள். இப்போ முஸ்லீம் அமைச்சர்கள் ஒரு காத்தான்குடியை உருவாக்கினது போன்று குறைஞ்சது உங்கள் கோட்டையான தீவிரத்தை கூட ஆக்க முடியாதது ஏன் என்ற ஒரு கேள்வி வந்திருந்தது அபிவிருத்தியினூடாக. என்னென்றால் இபிடிபியை பொறுத்த வகையில் வீண கட்சியை பொறுத்த வகையில் 3 ஆணாக்களை முன்வச்சு வார மட்டும் நான் ஆரம்பத்திலேருந்து சொன்னேன். அரசியல் உரிமை பிரச்சனைக்கான தீர்வு, அபிவிருத்திக்கான தீர்வு, நாளாந்த பிரச்சனைக்கான தீர்வு, இல்லை அன்றாட பிரச்சனைக்கான தீர்வு. துரவசவசமாக எனக்கு இப்போ முஸ்லீம் கட்சிகள் எடுத்துக்கொண்டால் அவையில் ஒரு ஆள் இல்லை, ஒன்றுக்கு மேற்பட்ட ஆக்கள் அவையோட இருக்கணும். அப்போ நாங்கள் ஆயுத பலத்தை கூட முதல் பிரச்சனையை தீர்க்கலாம் என்று யோசித்தது. அப்புறம் அது சரியானது அல்ல, சாத்தியம் இல்லாதது. ஆனபடினால் அரசியல் பலம். அப்போ எனக்கு தூரவசவசமாக அந்த அரசியல் பலம் கிடைக்கும். இதை மக்கள் அதாவது இப்படியான கேள்விகள் விளங்கி கொள்ளா தன்மையில் கேட்கப்படுகிறதா அல்லது விளங்கி கொண்டும் விளங்காத மாதிரி கேட்கப்படுதான்றது எனக்கு விளங்க இல்லை. நான் சொல்ல விளங்குகிறேன். நான் தான் திருப்பி சொல்கிறேன், எனக்கு அரசியல் பலத்தை தாங்க மற்றெல்லாம் நான் பார்த்துக்கொள்கிறேன். அது நல்ல ஒரு ஓசையும் கேட்குது, மணி ஓசையும் கேட்குது. இப்போ நான் சொல்கிறேன் எனக்கு அரசியல் பலத்தை தாங்க. நான் 10, 15, 20 எல்லாம் கேட்கல, 5, 6 தான். இல்லை உங்களுக்கு தர விருப்பம் இல்லையாண்டா சரி கர்ரன் பந்தயம் முடியாண்டா நானே அதுக்கு போட்டி போடணும். நான் நேற்றைக்கும் கூட இங்கே காலையில் 6:30க்கு விளக்கிட்டால் இரவு வரை 12:30 செல்லும். என்னத்துக்காண்டி நான் அப்படி உழைக்க வேணும்? அந்த எள்ளையன் காயுது எண்ணெய்க்காண்டி, எலி புளிக்கையன் காயுது கூட கலந்த பாவத்துக்காண்டி என்று சொல்கிறது போல. அப்போ நான் அதை யோசிக்கிறேன், என்ன மக்களுக்கு விருப்பம் இல்லை என்றால் என்மையில் ஒரு அரசியல் உள்நோக்கத்துக்காண்டி சுயலாபத்துக்காண்டி தான் என்மையில் குற்றங்கள் சாட்டப்பட்ட. நான் ஒரு மனிதநேயவாதி. நானே இது என்ன சமன் இந்த ஜல்லிக்கட்டுக்கு நான் ஏன் இது பண்ணணும்? அது மிருகவாதை, அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால் இப்போ இங்கே கூட மாட்டு வண்டில் ரேஸுக்கு என்ன நான் அதுக்கு போக மாட்டேன். அதை நிப்பாட்ட சொல்லித்தான் அதிகாரத்தில் இருக்க அதை நிப்பாட்டினேன். அது ஒரு வதை. அது நான் சின்ன வயதில் அப்போ ரத்தினாகரன் பத்திரிகையெல்லாம் அப்போ மாட்டு வண்டில் அப்போ எங்களுக்கு அறியாத வயதில் பார்க்குற ஒழிய பிறகு நான் அதையெல்லாம் அந்த வதைகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன்.
அப்படிப்பட்ட ஒரு மனிதநேயமோடு சம்பந்தப்பட்டது. என்னுடைய மதம் என்று சொல்றது, நான் விபூதி பூசாத இந்து, சிலுவை அணியாத கிறிஸ்தவன், தொப்பி போடாத முஸ்லீம், காவி உருக்காத பௌத்தன் எல்லாம் ஐக்கிய இலங்கைக்குள்ள வந்துட்டு இருந்தான். ஐக்கிய இலங்கைக்குள்ள சமாதான சகவாழ்வு. அப்போ இதைத்தான் நான் என்னுடைய மத கோட்பாடாக நான் சொல்றது. எந்த மதமும் இன்னொரு மதத்தை சுரண்ட முடியாது என்று நான் சொல்றது. அப்போ நீங்கள் கேட்டது அபிவிருத்தி அப்போ எனக்கு போதிய அளவு மக்கள் இது இல்லை. இப்போ தீவு பகுதியில் தொடங்கினது காரணம் என்னென்றால், நான் 86ஆம் ஆண்டு மே மாதம் இந்தியாவுக்கு போய் 90ஆம் ஆண்டு மே மாதம் தான் இங்கே வந்தது. நான் அப்படியே வெளிநாட்டுக்கு போயிருக்கலாம். நான் போகாததுக்கு காரணம் என்னென்றால், போக முடியாது என்றால் இந்த மக்கள் படுற கஷ்டத்துக்கு நான் ஒரு தார்மீக பொறுப்பெடுக்கிறேன். எனக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ சம்பந்தம் இருக்கையில் இந்திய பட காலகட்டத்தில் நான் நேரடியாக மறைமுகமாக சம்மந்தப்பட்ட ஆளில். ஆனால் நான் இந்த மக்களுடைய கஷ்டங்களுக்கு பொதுவாக இந்த நிலைமையில் நாங்களும் இந்த போராட்டத்தை ஆரம்பித்தது தானே. அப்போ ஆரம்ப போராளிகள் ஒரு 2 அப்போ நான் ஒரு தார்மீக பொறுப்படுத்த நான் இங்கே வந்தேன். பிரபாரன் 10 கால் 10 கையோட பிறக்கையில் தான். இப்போ நாங்கள் பிறந்த இடத்துல அவரும் பிறந்தவர், நாங்கள் தவண்ட இடத்துல அவரும் தவண்டவர், இல்லை அவர் தவண்ட இடத்துல நானும் தவண்டனான், இல்லாட்டால் அவர் துள்ளி நிமிந்த இடத்துல நாங்களே நிமிந்தது. அப்போ அவர் 10 கை 10 காலோட வந்த வேண்டி இல்லையா? அப்போ அவரால் செய்ய முடியுமாண்டா ஏன் என்னால் செய்ய முடியாது. ஆனால் நான் அந்த பூக்களை அந்த இதுகளை நான் விரும்ப இல்லை. அது எங்களுக்கு அழிவைத்தான் உண்டு பண்ணும். அரசியலமைப்பு யாப்பு ஒன்று இருந்தது, அதை பற்றி நீங்கள் காய்ச்சிருந்தீங்க, சந்தனியோட காய்ச்சது இது மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தீங்கள். அதை விட 95 சந்திரிகா அம்மையார் கொண்டு வந்தது பலம் கூடினதா குறைஞ்சதா? அதிகம். ரெண்டால் ஒரு கட்டை ஒரு வண்டி உருண்டு வரைக்க பின்னால் கட்டை வைக்கிற மாதிரி, எல்லாம் தேருக்கு கட்டை வைக்கிற மாதிரி எங்களுக்கு பயன்முண்டா திருத்த சட்டம் ஒரு கட்டை மாதிரி இருந்து அதுக்கு பின்னால் போகாம். அப்போ அதை நாங்கள் பாதுகாக்க வேணுமென்றது தான் என்னுடைய இது. ஒருக்கா மஹிந்த ராஜபக்சவனுடைய ஆட்சியில் அதில் சில பேர் அதில் இருக்கிற அதிகாரங்களை குறைச்சி கொண்டு தான் தேர்தலுக்கு போக வழிக்கிட்டது. நான் அதுக்கு விடையில் நாடாளுமன்றத்தில் 50 பேருடைய ஆளுங்கட்சியில் சேர்ந்த 50 பேருடைய கையெழுத்து வாங்கி நான் சொன்னான், இதை மாற்றினீங்களாட்டா நாங்கள் 3 லட்டு தர மாட்டோம் என்று சொல்லி. இப்போ சில விடயங்கள் வழியாக நான் சொல்கிறேன். பத்திரிகையெல்லாம் கேட்டது, எங்களுக்கு தர சொல்லி, என்னது தங்களுக்கு தர சொல்லி. நான் சொன்னேன், எனக்கு சலசலப்பு தேவையில்லை, பலகாரம் தான் தேவை. சிலுசிலுப்பு தேவையில்லை, பலகாரம் தான் தேவை. நான் அதை சாதிச்சிட்டேன். நான் திருப்பி அதை வழியாலையெல்லாம் பிரச்சாரப்படுத்தினேன் நடக்கும். அப்புறம் அங்கால வேறு ஒன்று வரும். எனக்கு தேவை பிரச்சனைக்கு தீர்வானவன், அதான் நான் செய்வேன். அதுபோல் சந்திரிகானுடைய அந்த தீர்வு திட்டத்தில் எங்களுக்கு அதில் பெரும் பங்கு இருக்குது. அது இதை விட பல மடங்கு முன்னேற்றகரமானது. இப்போ அரசியல் இப்போ சொன்ன திருத்தம் அதை விட பல மடங்கு முன்னேற்றகரமானது. அதை நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சியோடு சேர்ந்து எதிர்த்து எரிச்சவன் அவைகளுக்கு என்ன தகுதி இருக்குது? ஏன் எதிர்த்து எரிச்சவன்? சிலோட புலிகள் விரும்பாமல் இருந்திருக்கலாம். அதான் பிரதான புலி பயத்தில் அவையில் அதை செய்திருப்பேன் மட்டும் நினைக்கிறேன். அப்போ அதை அன்றைக்கு நிறைவேற்றி இருந்தால் தமிழர் விடுதலை கூட்டணியோ தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழர் விடுதலை கூட்டணி என்ற முகமூடி இருந்து அப்புறம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு முகமூடி போட்டு கொண்டார். அப்போ அன்றைக்கு அதை இது பண்ணி இருந்தால் அதை இருந்தால் அது இன்றைக்கு இன்னொரு முன்னிலையான ஒரு கட்டையாக இருந்திருக்கு ஆற்றப்புல. அப்போ ஒன்று நாங்கள் கிடைக்கிற சந்தர்ப்பங்களையும் பயன்படுத்த வேணும், சந்தர்ப்பங்களை உருவாக்கியும் அதை பயன்படுத்த வேணும். அப்போ இங்கே ரெண்டும் இல்லை. 19 பக்கத்தில் நாங்கள் அறிக்கை கொடுத்தால பெரும்பாலான விஷயங்கள் அதுக்குள்ளே உள்ளடக்கப்பட்டிருக்கு. ஆனால் நாங்கள் கோட்டை விட்டுட்டோம். ஏன்னா எனக்கு அரசியல் பலம் போதாது. எனக்கு போதிய அரசியல் பலம் இருக்குமா இருந்தால் நான் கனவிடயங்களை செய்திருக்கலாம். என் சந்திரிகா காலகட்டத்தில் அதில் மறந்து போனேன். ஒருக்கா அந்த வலியாமம் வடக்க சுயரிக்கை வழிக்கிட்டது. நாங்கள் அப்போ அன்றைக்கு 9 பேர் இருந்து நாங்களை எதிர்த்த நாங்கள் நாடாளுமன்றத்தை பயிஸ்கரித்த நாங்கள் 2 கிழமை 1 மாதம் என்னோ நிப்பாட்டினர். ஏன்னா இதை கொன்ற வழிக்கிட்டது, என்ன சனத்தொகை கணக்கெடுப்பு எடுக்க வழிக்கிட்டது. நாங்கள் அதை நிப்பாட்டினாங்க. ஏன் என்ற சனத்தொகை கணக்கெடுத்தால் குறைஞ்சாக்கள் இருக்கணும்,
அப்போ இங்கே நிதி ஒதுக்கீடுகள் அது குறையும், பல்கலைக்கழக அனுமதிகளில் குறையும். இப்போ நாங்கள் எதிர்த்து நிப்பாட்டு அப்படி கணக்கு எனக்கு இப்போ உடனே ஞாபகம் இல்லை. நேற்றைக்கு அங்கே ஒரு 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 ஊடகவியலாளர் அங்கே ஒரு கூட்டத்தில் சொல்லிக்கலாம், எனக்கு அது ஞாபகத்தில் வருது. என்ன அப்போ நாங்கள் எங்கட காலத்தில் என்ன செய்தேன், அப்போ சந்திரிகாமையார் கதைக்கணும் என்று சொல்லி ஆட்சி அமைக்கிறதுக்கு எங்களோட ஆதரவு தேவை என்று சொல்லி என்ற ஒரு ஒன்று தான் மேலதிகமாக இந்த சந்திரசேகரம் எங்களோட ஆதரவும் இருந்தால் தாங்கள் பலமாக இருக்கலாம். அப்போ கதை கேட்கல அவள் சொன்னால் உங்களுக்கு அமைச்சு பதவி 94 அமைச்சு பதவி மற்றது காசு அது எல்லாம் என்னது வேண்டாலும் தெரியலாம் தங்களை ஆதரவு பெற்றது. அப்போ அவன் வரைக்கு நான் சொன்னேன், நீங்கள் வரைக்கே பொய்யோட வாரியல் என்று. உள்ளுக்கு வரைக்கு டாக்டர் சாயம் ஹேர்டபடி உள்ளோட் உங்களை பற்றி கணக்கு நான் கேள்விப்பட்டது. கேள்விப்பட்டேன்னா நல்லதை தான் நான் சொல்ல முடியும். அதில் வந்து என் ஆதரவு வரைக்கல, என்னை பற்றி கூடாமல் அபிப்பிராயம் இருந்தாலும் அதில் நல்லதை தான் சொல்லுவோம். அந்த இடத்துல தான் நான் சொன்னோம். அவன் வரைக்கே நீங்கள் பொய்யோட வாரியல் ஏன் என்னன்னு கேட்டேன். நான் அன்றைக்கு அத்தை நியூஸ் பேப்பர் அந்த பத்திரிகை மற்றது உங்களோட பிரச்சாரத்தில் எல்லாம் நான் பிரேமதாசார குண்டர் படையாக செயல்படுறேன், உங்களை உங்களோட அம்மாவை கொள்றதுக்கெல்லாம் பின்னால் முன்னால் திரிகிறேன்டெல்லாம் அன்றைக்கு பிரச்சாரம் பண்ணீங்கள். இன்றைக்கு இதில் வந்து எனக்கு நல்ல மட்டும் சொல்லி கொண்டு வாரீர்கள். இல்லை அது கணக்கு மதக்கும் சம்பந்தம் இல்லை, தேர்தலண்டா தெரியாது அப்படி இப்படி என்று கதையாளர் அப்புறம் எல்லாம் கதை கேட்க நான் சொன்னேன், நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தாரோம், ஏன்னா அந்த பிரச்சனையை தீர்க்க வேணும், உடனடியாக யுத்தம் நிறுத்தப்பட வேணும், சம்பந்தப்பட்ட எல்லாரோட யுத்தத்தை நிறுத்துறதுக்கான நீங்கள் பிரபாகரனோட பேசுறது வேறு, ஆனால் மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டாம், சம்பந்தப்பட்ட எல்லாரோட நீங்கள் பேச வேணும். அடுத்து இந்த கிளாலி பாதை வந்து மக்கள் சுதந்திரமாக போய் வர்றதுக்கு விட வேணும். அதுங்கட பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் தான் நாங்கள் நிதி ஒதுக்குவோம் எல்லாம் இப்போ சொன்னது. அவ எல்லாத்துக்கும் மூமெண்ட் அதுதான் இந்த ஆதரவை பொறுத்தானவா. ஆனால் எந்த சந்தர்ப்பத்திலையும் எந்த ஆட்சியாளர்களுக்கும் நாங்கள் முட்டு கொடுத்தது கிடையாது. மேலதிகமான ஆதரவை தான் நாங்கள் அப்புறம் தொண்டமானம் அவரும் டீல் போட்டு வர்றாரு, நாங்கள் டீல் போட்டோன்னா அவரும் போட்டுட்டேன். அப்போ அதுலேயே 9 எங்கள்லேயே 9. அப்போ இதுக்கு கூடின வாக்கள் நாடாளுமன்ற ஆசனங்கள் நாடாளுமன்றத்தில். அப்போ என்ன சொல்ல வாரென்றால், எந்த சந்தர்ப்பத்திலேயும் எந்த ஆட்சியாளர்களுக்கும் நாங்கள் முட்டு கொடுக்கவில்லை, மேலதிக ஆதரவாகத்தான் இருந்தது. அப்போ நீங்கள் கேட்ட கேள்வி இந்த தீவு போதி கேள்வி, ஏன் உங்களுக்கு கோட்டை என்றால் எங்களுக்கு போதிய அரசியல் பலம் இருக்கையில் மற்ற அந்த நோக்கம் இல்லை தானே. இது எனக்கு அதான் இப்போ நேற்றைக்கு அந்த ஊடகவியலாளர் சொல்லிக்கலாம் சில விஷயங்கள் எனக்கு ஞாபகம் வந்து, இந்த ட்ரெயின் போய்க்கல எனக்கு ஞாபகம் தொல்லையாக இருந்தாலும் நான் தான் அதை கொண்டது, பெரும் பங்கு எனக்கு தான். நான் தான் ஓடிக்கொண்டும் வந்த முதல் இந்த இது பார்க்கல, இது ட்ரையல் பார்க்க ஒரு 2 என்ன சும்மா இருந்தால் அதில் கை வச்சுட்டு இருக்கிற படத்துக்காட்டு சொல்கிறேன். அப்போ எல்லாம் இதில் எல்லாம் எத்தனை மைல் ஸ்பீடில் போகணுமென்ட்டு எல்லாம் நான் அதில் சொல்லி கொண்டு வந்தேன். எனக்கு புதுசு தானே. அப்போ மாடுகள் குறுக்கோடும், ஆக்கள் குறுக்கோடு வினம் தெரியாதுதானே. அப்போ ஸ்பீடுகள் எல்லாம் குறைக்க வேணும், ஒரு பழகின பிறகு தான் ஸ்பீட் பண்ண வேணுமெண்டெல்லாம் நான் சொல்லிட்டு மாடாடெல்லாம் குறுக்கெல்லாம் பாய்ந்தேன், நாய் பாயும் அதில் தெரியாதானே, புதுசு தானே. அதுக்கு பிறந்த ஆடு மாடுகளுக்கெல்லாம் ட்ரெயினை பற்றி தெரியாது தானே. அப்போ அப்படி சொன்னேன். அப்போ சுவாஜிலிங்கமே ஆதாண்ட அந்த கூட்டத்தில் கேட்டது, ட்ரெயின் எது மட்டும் போகுமான்ட்டு. அது போக மட்டும் எது மட்டும் போகுமோ அதை மட்டும் போகும். ஸ்ரீதர் தியேட்டரை எப்போ கொடுக்க போறீங்களா, அதுக்கு வாடகை கொடுக்குறீங்களா கேட்டிருக்கீங்க? அது இப்போ நீதிமன்றத்தில் வழக்கில் இருக்குது, நீதிமன்றம் தான் தீர்மானிக்க வேணும் யார் உரிமையாளர் என்று சொல்லி. வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பாக உங்களோட நிலைப்பாடு என்ன? அதாவது இங்க எல்லா திறப்பாலையும் அது நடந்திருக்குது, எல்லா திறப்பாலையும். ஆனா இபிடிபியை பொறுத்த வகையில் அது என்னுடைய கொள்கையோ கோட்பாடோ இல்லை, விளங்குது. ஆனா எல்லா தரப்பாலையும் அது நடந்திருக்கு, சேர்ந்தும் நடந்திருக்குது. இப்போ எடுத்துக்கொள்ளுங்களேன், இப்போ என்னையே பல தடவை கொல்ல முற்பட்டது, அதை நீங்கள் வலிந்தன்ட்டு பார்க்குறீங்களா அல்லது என்னன்ட்டு பார்க்குறீங்களா? என்ன கொள்றதுக்கு பல தடவை, என்ன கொள்றதுக்கு பல தடவை. இங்கே என்னுடைய தம்பியார என்ன கொல்ல முடியலைன்றோன்னே அவரை கடத்தி கொண்டு போனது இவர். இது என்னுடைய தம்பியார். எனக்கு இந்த மாயஸ்வரி வேலாயுதம், மாயஸ்வரி
ஒரு மனித உரிமை சட்டத்திரணி. என்னுடைய பின்னணியில் இருந்து கொண்டு எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஆக்களை சிறையிலேருந்து விடுவிச்சார். அங்கே நம்ம இடத்துல குழம்புல வச்சு அவங்களுக்கு சாப்பாடு குளிக்க தண்ணி இதெல்லாம் கொடுத்து இங்கே எல்லாம் அனுப்பி விட்டார். அப்போ அவள் தன்னுடைய தாயார் சுயினம், கரவட்டியில் சுயினம், சகோதரங்களும் வெளிநாட்டிலேருந்து வாரபடியா தானும் போயிருக்க ஒரு நாள் பார்த்துட்டு வாரண்டான் வெளிக்கிட்டு வந்தார். அப்போ நான் சொன்னான், அவன் நினச்சா தான் இப்படி பாதுகாத்து விட்டபடினால் தன்னை விளைஞ்சு கொள்ள மாட்டினான், நல்லா விளைஞ்சு காணாமலாக்க மாட்டினோம்ட்டு அவள் யோசிச்சார். நான் சொன்னேன், யாரை நம்பினாலும் நீங்கள் பிரபாகரனை மாத்திரம் நம்பிடாதீங்கன்ற அவருக்கு சொன்னார். அப்புறம் நானும் ஒரே வேலைப்படும் விளங்குதான் நித்திர கொள்கிற நேரத்தை தவிர மற்ற நேரம். அப்போ அவள் எனக்கு 5:30 மணிக்கு கோல் எடுத்தாள். அவளுக்கு விளங்கிட்டுது இந்த லைட் நூறு நேரம் கதையில் என்னென்றால் அவள் ஒரு நாள் போயிட்டு வரேன்டான்னு வந்தவள். நானும் சரி என்றுட்டு விட்டுட்டேன். பிறகு சகோதரங்களோட பார்த்தா எல்லாம் ஃப்ரீயாக இருக்குன்ட்டு அங்கே பெரிய தொட்டி இருந்ததாக்கும் அதுக்கெல்லாம் தண்ணி என்ற பேரெல்லாம் நீச்சல் அடிக்காது அந்த சின்ன வயதில் செய்தது. அப்புறம் எல்லாம் குடும்பமாக சந்தோஷமாக இது பண்ணி இருப்பேன். அப்போ கதை வழியால் கசையும் தானே, 2-3 நாளால் கதை வழியால் போகும் தானே. அப்போ அது அவாக்கு வந்துட்டு அந்த கதை. அப்போ அதான் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5:30 மூலம் எடுத்தவா. அப்போ அந்த நேரம் நான் இந்த வடக்கு ஆர்டிஏ இன்ஜினியர் மேரோட காய்ச்சொன்றிருக்கேன் கொழும்புல நம்மளோட மினிஸ்ட்ரியில் வச்சு என்ன மாதிரி முல்லைத்தீவு, கிளிநொச்சி, மன்னார், வவுனியா, யாழ்ப்பாணம் இதுலேருந்து அவ்வளோ பேரையும் கூப்பிட்டு அந்த ஆர்டிஏ இன்ஜினியர் மேலே கூப்பிட்டு இந்த வீதி அபிவிருத்திகளை பற்றி நான் காய்ச்சொன்றிருக்கேன். அப்போ என்ன கோல் எடுத்தேன். நானும் ஒரு எரிச்சல் அவசரமாண்டு கேட்டேன். அவக்கு இந்த குணம் இல்லை இல்லை புறம் எடுக்கிறேன்னு வச்சுட்டேன். அப்புறம் 6 மணி போல் தம்பிக்காரன் டாக்டர் என்ன பேர் லண்டனில் இருக்கிறார், பேரம்மா வந்துவோம். அப்போ அவருக்குன்னா தோழர் அக்காவை சுட்டு போட்டாங்க. அப்போ ஆனால் நான் எனக்கு நெருக்கமானவர்கள் எல்லாம் பலிந்து காணாமல் ஆக்கப்படையக்க நான் பழிவாங்கிற எண்ணத்தோடு இருக்கேன். நான் பிழையான நடவடிக்கை காரசாரமாக விமர்சித்த நானே ஒழிய நான் அதை வேறு யாரோடையும் சேர்ந்து அவள் கொல்லப்பட வேணுமென்றெல்லாம் நான் இது பண்ணேன். பிரபாகரனுடைய இறப்பை பற்றி கேட்க நான் சொன்னேன், தனிநபர்களுடைய இறப்புல நாங்கள் ஆனந்தம் அடைகிற ஆக்களை இல்லை என்று சொன்னேன். அப்போ இதில் வலிந்து காணாமலாக்கப்பட்டேன்னு சொல்லிக்கல. அப்போ என்னுடைய தம்பியாரை கடத்தினது, எனக்கு நெருக்கமான ஆக்களை காணாமல் ஆக்கினது, அதில் என்ன காணாமல் ஆக்க முற்பட்டதை பற்றி நீங்கள் என்ன அது விளைந்து இல்லையா? அது இல்லை கேட்கணும் உங்கள்கிட்ட. இப்படியான கேள்வியைத்தான் அங்கே வெளிநாட்டில் இருக்கிறவரோட கதைக்க வலிக்கிட்டது. அப்போ அவர் வெளியாலேருந்து கதைக்கலாம் தானே, அவருக்கு அங்கே பயம், அங்கே அவருக்கு பயம், அவர்கிட்ட வர்த்தகம் அதில் அடிபட்டு போயிடுமேண்டா உண்மையில் வெளியால் வருதுண்டு. நீங்கள் தாராளமாக கேட்கலாம், பிரச்சனை. நான் கேட்குறேன், இந்த நான் சொல்கிறத விளைந்த காணாமல் பட்டதுக்குள்ள எடுக்கிறீங்களா அல்ல அது வேறு இது வேறு? இல்லை நான் கேட்குறது வந்து இறுதி யுத்தத்துக்கு பிறகு வந்த காணாமல் ஆக்கப்பட்டோன்ட்டு இப்போ அது மட்டுமா இறப்பு இல்லை, அது மட்டுமா கூட அண்டையிலேருந்து நாங்கள் அதை பார்க்க இந்திய படைகள் இருக்கைகளை நடக்க இல்லையா, புலிகள் அமைப்பு இருக்கைகளை அங்கே வன்னிக்கல எல்லாம் பட்டுக்கலாம் கணவர் அங்கே உண்மை பேசினமே. கடைசி நேரத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி கடைசி நேரத்தில் புலிகள் எத்தனையோ பேரை கொண்டு அவையிலே சொல்லினேன், அது பதிவுகள் எல்லாம் இருக்குது. அப்போ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? புலிகளே தமிழ் மக்கள் இங்கால பாதுகாப்புக்காண்டி தப்பியோடி வரையக்களை கொல்லப்பட்டதாக அவையிலே சொல்லி நம்ம இன்றைக்கு சாட்சியங்களாக இருக்கிறோம் உயிரோடு. அப்போ அதை பற்றி நீங்கள் என்ன மாதிரி பார்க்குறீர்கள்? இல்லை கேட்கணும், அதை என்ன மாதிரி பார்க்குறீர்கள்? சொன்னால் யுத்தம் என்றால் யுத்தத்துக்குள்ள தான் அங்கெல்லாம் கொல்லப்பட்டிருக்கணும். தமிழ் மக்கள் தமிழ் ஆக்களால் கொல்லப்பட்டிருக்கணும். இப்போ இராணுவத்தால் கொல்லப்படுறது வேறு, அது நாங்கள் விளங்கி கொள்ள வேணும். நாங்கள் ஆயுதம் தூக்கினால் 77ஆம் ஆண்டு 71ஆம் ஆண்டு ஜேவிபி ஆயுதம் தூக்கினார். 100க்கு 100% அல்ல 100க்கு 99% சிங்கள இளைஞர்கள். அந்த மனம் பெரி என்று சொல்லி அப்போ ஒரு அங்கே அழகியாக தெரிவு செய்யப்பட்டவ கதிராமத்துக்கு முன்னால சிங்கள பொம்பளை நிர்வாணமாக நடத்தி கொல்லப்பட்டெல்லாம் கதை வேற இல்லை. அவ என்ன வேறு நாட்டிலேருந்து வந்த தமிழச்சியா இல்லையே, சிங்கள பொம்பளை மனம் பெரியன் எத்தனை சிங்கள இளைஞர் கொல்லப்பட இல்லையா, ஆயிரக்கணக்கில். அப்ப அதை என்ன மாதிரி ஆயிரம் இருக்கின்றபடியா நடந்திருக்கு. பிறகு 88, 89 ஜேஇபி திருப்பி தூக்கிக்க அது நடந்திருக்கு.
பிறகு முஸ்லிம் மக்களுடைய பேரால குண்டுபிடிக்க முஸ்லிம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இடையில நாங்களே இந்த பிள்ளை என்று சொல்றது, நாங்களும் ஆயுதம் தூக்கி இருக்கிறோம். அப்ப நாங்களும் அதை எதிர்கொள்ள வேணும். இப்ப நான் உங்களுக்கு அடிச்சு போட்டு நீங்கள் திருப்பி அடிக்கல, அல்லது அந்த IPKF பின்னால கட்ட போல அடிச்சு போட்டு அவன் திருப்பி சுடையக்கல ஆட்டப்புல. அதுகளை பற்றித்தான் இந்த ஊடகங்கள் மக்களுக்கு உண்மையை சொல்ல வேணும். அதாவது இப்ப புலிகள் அமைப்புல விரும்பி சேர்ந்திருக்கலாம், விரும்பாமல் சேர்ந்திருக்கலாம், பலாத்காரமா சேர்ந்திருக்கலாம், அல்ல அந்த சூழல் நிர்பந்திக்கப்பட்டிருக்கலாம். அது அவியல் வெளிநாட்டிலோ வேற கிரகத்திலேருந்து வந்துட்டு பார்க்க, அது எங்கட சமூகத்தினுடைய குழந்தைகள். அது எங்களுக்குத்தான் பலவீனம், எங்களுக்குத்தான் பாதிப்பு. அப்ப தலைமை என்றால் மக்களையும் பாதுகாத்திருக்கவனும் தன்னையும் பாதுகாத்திருக்கவனும். இன்றைக்கு நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் முன்னாள் போராளிகள் என்று சொல்லி ரொம்ப கஷ்டப்படுகணும், அங்க வீணம் இழந்து இருக்கணும். அப்ப அதுகளை பற்றியெல்லாம் நீங்கள் என்ன வளர்ந்து காணாமல் பட்டதுக்கு அது வேற இல்லையா? ரொம்ப கஷ்டப்படுகணும். சாப்பாடு இல்லாமல் சமுதாயத்திலிருந்து ஒதுக்கப்பட்டதாக எங்களுக்கு இருக்கிற உறுப்புகள் ஒழுங்கா செயல்பட்டும் கஷ்டப்படுறோம். அதே உறுப்புகள் இல்லாமலே ஆக்கள் இருக்கணும் இன்றைக்கு வாழினமே. அப்ப இவர்களுக்கெல்லாம் யார் பதில் சொல்றது? அப்ப நான் பொறுப்போட நான் இந்த பதிலை சொல்றேன். அந்த பொறுப்பை நான் ஒரு தார்மீக கடமையாக எடுத்துத்தான் நான் அதுக்கு பதில் சொல்றேன். தார்மீக கடமையா எடுத்துத்தான் நான் அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு முன் வந்திருக்கிற ஒழிய சுயலாப அரசியலுக்காண்டியா இல்லை. என்னுடைய சுயலாபம் மக்கள் நலன் சார்ந்தது, மக்களுக்கானது. அவைகளுடைய சுயலாபம் சொத்து சேர்க்கிறதும் வேறு வேறு தேவைகளுக்காண்டி. இதான் எங்களுக்கும் அவைகளுக்கும் இடையில உள்ள வித்தியாசம். அப்ப நான் கேட்கிறேன், எது வலிந்து காணாமல் காக்கப்பட்டது? அப்ப பிரபாரம் செய்தா சரி, அல்ல கோட்டாபய ராஜபக்ச செய்தாலா புல, ஆட் செய்தாலும் அது புல, மனித உரிமை மீறல். பிரபாரம் செய்தால் அது நியாயம் அல்ல. சரி, அந்த அரசியல் கைதிகளாக தடுத்து வைத்திருக்கப்படுகின்ற விடுதலை தொடர்பாக என்னென்றால் அவையில் விடுவிக்கப்பட வேணும். நானும் அரசியல் கைதியாக இருந்து பிறகு இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு பிறகு நானும் விடுவிக்கப்பட்டேன். இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த மிரிசுவில்ல 7-8 பேரை கொலை செய்தது. அதில் ஒருத்தர் எங்கட அலுவலகத்துக்கு தான் தப்பி வந்து பிறகு நாங்கள் உரிய நடவடிக்கைகள் எடுத்தது கூடாக அது நீதிமன்றம் போய் பிறகு தீர்ப்பளிக்கப்பட்டது. இது அவருக்கு மரண தண்டனை அளிக்கப்பட்டது. அது மாதிரி ஆனந்த சுதாகரனும் பல கொலைகள் செய்தவர் என்று சொல்லி அவருக்கும் தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே இவர் மினிசிபிளால் விடுபட்டுட்டார். நான் மினிசிபிள் செய்ததையும் சரி என்று சொல்ல மாட்டேன், ஆனந்த சுதாகர் செய்ததையும் நான் சரி என்று ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்ற அந்த வழிமுறைகளை நான் ஏற்றுக்கொள்ளாதால். ஆனால் ஆனந்த சுதாகரும் ஒரு நிர்பந்தம் காரணமாக அல்லது அவர் ஏதோ நம்பியதை செய்து போட்டார். என்ன மாதிரி இங்க இந்த ஆமிக்காரன் செய்தானோ அது மாதிரி ஆனந்த சுதாகரம் அதை செய்து போட்டார். ஆனந்த சுதாகரம் விடுவிக்கப்பட வேண்டியவர் தான். ஆனால் எனக்கு நடந்து முடிஞ்ச ஜனாதிபதி தேர்தலில் எனக்கு மக்கள் பெருமளவுல வாக்களிச்சால் நான் அதெல்லாம் செய்யறதுக்கு தான் இருந்தேன். ஆனால் அப்படி நீங்கள் கேட்டீங்களே, தீவு பகுதியில் கூட கோட்டையா வச்சிருக்க முடிய இல்லையா? எனக்கு போதிய அரசியல் பலம் இருக்கே. இந்த ஜனாதிபதி தேர்தலில் நான் சொன்ன மாதிரி மக்கள் வாக்களிச்சிருந்தால் என்னால் போய் கதைக்கலாம். இப்ப என்ன முகத்தோட நான் கதைக்கிறது, எந்த பலத்தோட கதைக்கிறது, எந்த தைரியத்தோட நான் கதைக்கிறது? அதுக்கும் எனக்கும் ஒரு நியாயம் இருக்கத்தான் வேணும். அதான் நான் கேட்கிறேன். அப்ப தமிழ் அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட வேணும்ன்றதுல எனக்கு மாற்ற கருத்து இல்லை. ஏன்னா என்ன போன்ற ஆக்களும் நான் கொலைகளில் ஈடுபடாவிட்டாலும் நானும் ஒரு அரசியல் கைதியாக திருக்கோயில் வங்கி கொள்ள அப்படியெல்லாம் நான் தேடப்பட்ட அந்த நேரத்தில் 10 லட்சம் என்னுடைய தலைக்கு விதிக்கப்பட்ட அந்த நேரத்தில் நானும் பிறகு அரசியல் இதாக இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு கூட நான் விடுவிக்கப்பட்டேன். அது மாதிரி அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும். ஆனந்த சுதாகரம் விடுவிக்கப்பட வேண்டும். பிரபாகரன் தமிழினத்தின் தலைவர் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஏற்றுக்கொள்ள இல்லை. இது இன்றைக்கு மாத்திரம் அல்ல, ஆனால் அண்டையிலேருந்து நான் சொல்லி வரேன். ஆனால் பிரபாகரன் அவர்
அந்த அவர் தனக்கொண்ட ஒரு கொள்கையை அதை அடையிறதுக்கான ஒரு வழிமுறையும் வச்சிருந்தவர். அப்ப அவற்ற கொள்கை சரியா பிள்ளையா அல்லது அவருடைய வழிமுறைகள் சரியா பிள்ளையா, சாத்தியமா அசாத்தியமான்றது அது வரலாறு இன்றைக்கு நிரூபிச்சிருக்குது. எது சரி, எது பிள்ளை, எது சாத்தியம், எது அசாத்தியம் என்றதை வரலாறு இன்றைக்கு நிரூபிச்சிருக்கு. சரி, இந்த கோத்தபாய அரசாங்கத்தின் மீது சரியோ பிள்ளையோ உண்மையோ பொய்யோ ஒரு அச்சம் எங்கள் மக்கள் மத்தியிலே இருக்குது. அதான் அந்த வாக்கு வங்கி விழுந்ததுக்கான ஒரு இதாகவும் கருதப்படுகிறது. அந்த அச்சம் எதிர்காலத்தில் இருக்குமான்றதுக்கு ஒரு வாக்குறுதி தர முடியும். ஏன் அந்த அச்சம் வந்தது? சரி, அச்சப்பட்ட என்ன நடந்தது? நான் என்ன சொல்ல வாரேன்றால், நான் ஒரு தூர நோக்கோட பார்த்து தான் அன்றைக்கு சொன்னேன். என்ன, அவர்தான் வரப்போற, அவருடைய வெற்றியில பங்கெடுப்போம், அது எங்களுடைய வெற்றியாக மாற்றிக்கொள்வோம் என்று நான் ஒரு தூர நோக்கத்தோட சொல்லைகளை கேட்டிருந்தால், நான் அண்டையிலேருந்து தூர நோக்கோடான்னு சொல்றேன். இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை ஏற்படுத்தியிருந்தால் நாங்கள் சுயநிதி உரிமையை நடைமுறையில் பெற்றிருக்கலாம். இவ்வளவு அழிவுகள், இழப்புகள், துன்பங்கள், தீவிரங்கள் எல்லாம் வந்திருக்காரு. ஏன் இந்த தியேட்டர் சம்பந்தமான கேள்வி கூட உங்கள்கிட்ட வந்திருக்காரு. இந்த தியேட்டருக்கு நான் வந்ததுக்கு காரணம் என்னென்றால், அப்படி சித்தார்த்தன் எங்களோட நம்முடைய சகோதரம் சித்தார்த்தனும் இதுக்கு சாட்சி போடுறேன். நான் அடிக்கடி சந்திரியாவோட பிரச்சனைப்படுறேன். என்றால் நான் மக்களை மீட்கிற நான் எந்த நடவடிக்கையாக இருந்தாலும் நான் அதில் ஈடுபட விரும்புகிறேன் என்று நான் அடிக்கடி பிரச்சனைப்படுறேன். அப்போ சித்தார்த்தன் சொல்ல, நீங்களே நவோட பிரச்சனைப்படுறீர்கள், ஒரு நாளைக்கு எங்களை கூப்பிடத்தான வேணும் என்று சொன்னேன். அப்போ அவ இல்லை மக்கள் உங்களை விரும்ப இல்லை, அதனால் என்ன உங்களை அங்கே விட முடியாது. என்ன மக்கள் விரும்ப இல்லை என்றால், புலிகளே மக்கள் விரும்ப இல்லை என்றால் உங்களே மக்கள் விரும்ப இல்லை. யார சந்திரியா மக்கள் விரும்ப இல்லை என்றான்னு அர்த்தம் இல்லை. எனக்கு வாக்கு போட்டவே இல்லை, நான் இங்கே இது சந்திரியா காப்பண்டெல்லாம் நல்லூர் தெருலாம் விட்டு, அப்போ அதெல்லாம் என்னென்று சொன்னான். இல்லை, என்ன விரும்ப இல்லையண்டா உங்களையும் விரும்ப இல்லையண்டான்னு அர்த்தம் என்று சொல்லி சொன்னான். ஒருக்கா திரிகிறேன்ட்ட கூப்பிட்டா டக்ளஸ் வர சொல்லி. இப்போ நானும் சித்தார்த்தனம் போகிறோம், இப்படியாவா இருக்கு, நாங்கள் 2 பேர் சொல்லியிருக்கோம், 2 பக்கத்துல இருக்கும். டக்ளஸ் நீங்கள் போகலாம், உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லா உதவியும் செய்யறேன். முடியாது, என்ன ஓவர் நைட்டில் நீங்கள் மக்களை மாற்றினீங்க, ஆனால் போக முடியாது. அதாவது இப்போ நிவாசினி பாடி செல்வா இங்கே வந்துடுறதுல குண்டு வடிச்சிட்டு இனி யாரும் போக மாட்டேன்னு தானே, நான் தானே போர்த்தேங்க. அப்போ என்ன அனுப்புற இதெல்லாம் நான் கேட்டது, நான் சொல்கிறேன் சரி தானே, அதெல்லாம் முடியாது என்று சொல்லி போட்டப்போ சித்தார்த்தனுக்கு என்ன, நான் ஜனாதிபதியோட முண்டு போடுறேன், அவருக்கு ஒரு இதாக போச்சு. வந்தாச்சு. அப்புறம் விரைக்கில் நான் வீட்டுக்கு போய்க்கலாம் ஜோதிச்சுட்டு போனேன். இந்த குளத்தோட ஹோவிச்சு கொண்டு என்னத்தையோ அழுகா விட்டால் யாருக்கு நட்டம் என்று பார்த்துட்டு தான் நான் புற தீவு பகுதியிலேருந்து இங்கே வந்தேன். சரிதானே, இங்கே வந்து எல்லாம் துப்புராய் கொண்டு கேட்கலாம். திடீரென்று பார்த்தா சுற்றி வேற வளைச்சு சத்தங்கள் கேட்குது. படம் சுற்றி வர வளைச்சிட்டு என்னென்று வந்தேன், அரைக்கட்டு வந்தேன். அப்போ நான் இந்த இடத்த தெரிவு செய்ததுக்கு காரணம் என்னென்றால், அப்போ என்னட்ட நான் வெளியால மக்கள் மத்தியில் போக முடியாது. என்கிட்ட போய்க்க சச்சில் ஏதாவது உண்டு புரியல் ஏதாவது இன்மையில செய்ய வலிக்கிட்டால் மக்களைத்தான் பாதிக்கும். அப்படியே நான் பெரிய இடத்துல இருந்தால் தான், பெரிய இடம்னா ஒரு விசாலமான இடத்துல இருந்தால் தான் நூற்றுக்கணக்கில் ஆக்களை பார்க்கலாம். அப்போ நான் முதல் யோசிச்சது வீரசிங்கம் ஹோல். ஆனால் வீரசிங்கம் ஹோல்களை போனால் அங்கே இருந்தோண்டு கல்பனா பாயிண்ட்ல இருந்தோண்டு கல் வீசி கொண்டு இருப்பாங்க. கல்லண்டா என்ன செல் அடித்து கொண்டு இருப்பாங்க. அப்போ இங்கே வருவோம்ன்ட்டு தான் வந்தது. அப்போ இந்த இடத்த தெரிவு, சின்னதெல்லாம் உருண்டு பரண்ட இருக்கிறந்தான் இந்த இடத்த தெரிவு செய்தது. அதான் சந்தர்ப்பத்தை நாங்கள் உருவாக்க வேணும், அது நேரத்தில் உருவாகி வர சந்தர்ப்பங்களையும் பயன்படுத்தி கொள்ள வேணும். ஆனால் நான் அது ஒரு அரசியல் ரீதியாக நான் அதை பார்க்க தவறிட்டேன். விளங்குது தான். நான் அப்போ எம்ஜிஆர்ட்ட ஒரு பாட்டு இருக்கு தானே, ஊர் பார்த்த உண்மை உனக்காண்டி வாழும். ஆனால் மக்கள் முழு நேரம் என்னோட தான். தேர்தல் என்று வந்தவுடன் ஒரு மயக்கம், ஒரு குழப்பம், ஒரு தயக்கம், அவ்வளவுதான். மற்றபடி மக்கள் வார இல்லையாருன்னு சொல்லினா உங்களுக்காண்டி தான், உங்களுக்கு தான் வாக்கு போட்ட வாக்களித்தேன் அப்படியே பட்டியெல்லாம் நிரம்பி ஒழிஞ்சிருக்கோம். அதை சொன்ன இந்த 57,000 பேருக்கு சமுத்தி நாங்கள் கொடுத்தேன்டா சந்திரிகா மாற்றன்னு சொல்ல இல்லை. அதுக்காண்டி தான் நான் என்ன சொல்கிறேன் என்றால், கன விஷயங்களை சந்திரிகா காலத்தில் மற்ற காலத்தில் நாங்கள் செய்திருக்கிறோம். எங்கள் விரலுக்கு தக்கின வீக்கம் போல எங்களோட அரசியல் பலத்துக்கு ஏற்ற வகையில். இவ்வளோ காலமும் கொடுத்த இன்டர்வியூக்குள்ள இவ்வளோ தூரம் காய்ச்சிருப்பீங்களா தெரியல.
அதான் நான் சொன்னேன் இவரோட முரண்பட்ட அரசியல் பழக நிகழ்ச்சியில் வந்து இன்றைய தினம் டக்ளஸ் தேவானந்தா அவர்களோடு இணைஞ்சிருந்தோம். ஒவ்வொரு வேட்பாளரோட நாங்கள் இப்படி நிறைய விஷயம் காய்ச்சி கொண்டிருக்கிறோம். இதில் இருந்து நீங்கள் நிறைய விஷயங்களை புரிஞ்சிருப்பீங்களோட நம்புகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். வாக்கு வாங்கி வந்தவர்கள் யாருமே தலைவர் இல்லை, எங்களுக்கு வேலை செய்யும் சேவையாளன் தானடா. பார்லிமெண்ட் போய் கதைக்க எங்களுக்கு நேரமில்லை, கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சான் சிதறு கிடக்கேனடா. மக்களின் வரியில் சம்பளம் மாசம் மாசம் வந்திடுமே, மக்களின் வலிகள் மட்டும் சீசன் போனால் மறந்திடுமே. சாதி மத வேற்றுமை வேண்டாம், ஒற்றுமையாய் நாம் வாழ்வோமா. தீர்வுகள் வேண்டாம், விடியல் வேண்டும், அது நாம் கேட்போமா. ஒற்றுமை மட்டுமே வெற்றியின் ஆயுதம். என்ற சனமே என்ற இனமே நீ சோர்வடைஞ்சு போகாத. என்ற சனமே என்ற இனமே நீ சாவதற்கு வாழாத. என்ற சனமே என்ற இனமே சோர்வடைஞ்சு போகாத. என்ற சனமே என்ற இனமே நீ சாவதற்கு